ஒரு ஞானி ஆன்மீகத்தில் பயணம் பண்ணனா அவன் உண்மையான ஆன்மீகவாதி இருந்தால் 10 ஓசைகளை அவன் கேட்கணும். அது தசநாதம். அந்த தசநாதம் எதுலேருந்து உருவாகுதுன்னா தசவாயுக்கள்லேருந்து உருவாகுது. அப்போ அந்த தசநாதமும் தசவாயுவும் உருவாச்சுன்னா கழுத்து கீழே போச்சுன்னா சத்தத்தின் உள்ள. அதனால தான் ஓசையில் சிவலிங்கத்தை பாருங்க. சத்தத்தினுள்ளே சதாசிவம் பார்த்து, அறிவியில் சிவலிங்கம் பாருங்க, சித்தத்திலே சிவலிங்கம் பார்த்து. சத்தம்னா ஓசையில் சதாசிவத்தை பார்க்கணும், அறிவில் இதை பார்க்கணும். அதனால் சத்தத்திலே சதாசிவம் பார்த்து, சித்தத்திலே சிவலிங்கம் பார்த்து. சித்தம்னா அறிவு, சத்தம்னா ஓசை. இது ரெண்டுலேயும் இந்த கடவுளை தேடணும், லிங்கத்தை அப்படின்னு சொல்லி. அடுத்த பாட்டு சாமி ஒரு முடிவோடு வந்துட்டு போட்டுக்குது. சரி, ஏதோ போடுங்க, போடு. ஓடம் உள்ள போதிலே ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போதிலே உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடு இல்லை, அனாதை அனாதையே நரசு வைக்கிறது. இதில் ஆடு கோளுன்றது வந்து விநாயகர் கோலில் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டின்னு நிறையா பாடியிருக்காங்க. அணுவாய் அப்பாலைக்கு அப்பாய் கண்முற்றி நின்ற கர்மனுள்ளே காட்டின்ட்டாங்களா? இந்த கேள்விக்கு வேறு வேலையே இல்லை, நம்மளை மாட்ட விட்டு போகுது. இதில் கடவுளை, சதாசிவத்தை, சிவலிங்கத்தை எங்கே பார்க்கணும், சிவலிங்கம் உண்மையான சிவலிங்கம் எங்கே இருக்குது அப்படின்றது தான் அகவலில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், வெளியே இருக்கிறதெல்லாம் அடையாளம், நிஜம் வந்து உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான். அப்போது அந்த தலை தான் சிவலிங்கம். இப்போது நீ கோயிலுக்கு போனீங்கன்னா சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா ஆவுடையார் மேடை இருக்கும், ஒரு மேடை மாதிரி இருக்குது இல்லை? அந்த மேடைக்கு மேலே சிவலிங்கம் வச்சுருக்குது. அந்த சிவலிங்கத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா ஆண் பெண். அப்போது ஒரு ரவுண்டு போட்டு ஒரு குழுவை பண்ணி நடுவில் ஒரு லிங்கத்தை வச்சுருக்குது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிறதான் தலை, அந்த அகலமாக தான் உடல். அப்போ இந்த உடல் தான் சிவலிங்கமாக இருக்குது. ஆனால் இதை நம்ம உணர்றதே கிடையாது. உடல், தலை, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பர்றானம் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் உண்மையை உணர்றதில்லை, உண்மைக்கிட்ட நம்ம போல, அதனால் தெரியல. ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் தலை லிங்கம், கீழே அம்பாளுடைய பீடம். இது ரெண்டும் இணைஞ்சாதான். தலை போச்சுன்னா உடல் வேலை செய்யாது, உடல் போச்சுன்னா தலை வேலை செய்யாது. உடல் இல்லைன்னா உயிர் இருக்காது, உயிர் இல்லைன்னா உடல் இருக்காது. பெண் இல்லைன்னாலும் உலகம் இருக்காது, ஆண் இல்லைன்னாலும் உலகம் இருக்காது. அப்போ இந்த உலகம்ன்றது இரு பொருள் சேர்ந்ததான் ஏக்கம், ஒரு பொருளாக இருந்தால் ஏக்கம் இல்லை. அப்போ கடவுள் சிவபெருமான் என்ன பண்ணார்னா ஒரு பொருளாகவே இருந்தார், அது ஏகன் அர்த்தம். அப்போ ஒரு பொருளாக இருக்கும்போது உலகம் ஏங்கலை. சரி, உலகம் ஏங்கணும்னா என்ன பண்ணலாம்? நம்ம ஒண்டி இருந்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு கல்யாணம் பண்ண உடனே புருஷன் பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க, 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி டாக்டர்கிட்ட கொடுத்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அப்போ தான் என் வாரிசு வரும், என் வம்சம் வளரும் அப்படின்னு. அதே மாதிரி கடவுள் என்னுடைய வம்சம் வரணும், என்னை பற்றி பேசணும், என்னை பற்றி பாடணும் அப்படின்னா நம்மளை உருவாக்கணும். அப்போ நம்மளை உருவாக்குறதால, மனிதர்களை உருவாக்குறதால கடவுளை பற்றி பேசுகிறோம், கடவுளை பற்றி பாடுறோம், கடவுளை பற்றி புகழ்ந்து விழாக்கள் நடத்தும். ஆனால் இது என்னவா இருக்குது அப்படின்னா ஆணும் பெண்ணுமா இருக்குது. அப்போ இந்த பெண்ணு சக்தின்றதை ஒன்று உருவாக்குறதால சக்தி என்ன பண்ணிடுச்சு, இந்த சக்தி மட்டும் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னா சக்தி 5 பஞ்சபூதத்தை உருவாக்குச்சு. அது ஆகாயத்திலே தத்துவமா தான், இக தத்துவமா அதுதான். ஒரு 10 ஆம்பளை சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாது. ஆனால் 10 ஆம்பளை இருந்தாலும் ஒரு பொம்பளை இருந்தால் 100 குழந்தைய பெற்றுக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த சிவத்தால் மற்ற பொருள் பஞ்சபூதங்களை உருவாக்கலை. அப்போ சக்தி பஞ்சபூதங்களை உருவாக்குச்சு. அந்த பஞ்சபூதங்களில் உருவாக்கும் போது விஷ்ணுவை உருவாக்குது. அப்போ விஷ்ணு என்னவா இருக்கிறாரு, சிவன் என்னவா இருக்கிறாரு, சக்தி என்னவா இருக்கிறாருன்னு நம்ம யோசிக்கணும். சிவம்ன்றது ஓசையா இருக்குது, சக்தின்றது ஒளியா இருக்குது, விஷ்ணுன்றது காத்தா இருக்குது. இந்த முப்பொருள் தான் உயிரையும் உடலையும் இயக்குது, உயிரையும் இயக்குது, உலகத்தையும் இயக்குது.
இல்லையா? இதுதான் முப்பெரும் தெய்வம்ன்றது. இந்த 3 பொருளுக்கும் ஒரு சக்தி, பெண் தேவை. அந்த பெண் என்னவா இருக்குது? சரஸ்வதி சக்தி, சரஸ்வதி லட்சுமி. இப்போ உனக்கு வாய் இருக்குது, நீ பேசலைன்னா நீ சொல்ல போகிற விஷயம் இந்த உலகத்துக்கு தெரியுமா? அப்போ சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குதுன்னா சரஸ்வதி. அது நாக்கில் இருக்கிறாடான்னு, இல்லையா? இப்போ நீ சாப்பிட்ற பொருளெல்லாம் ஜீரண சக்தி ஆகணும், செல்வாம்பிகை வயிற்றில் இருக்கிறாடா மகாலட்சுமி. ஏன்னா மகாவிஷ்ணு உருவாகிற இடம் அங்கே தான், அங்கே மகாலட்சுமிக்கிறான். இது எந்த தத்துவமும் பொய்யான தத்துவம் கிடையாது, எதுவும் முட்டாள்தனமாக இல்லை, அறிவுபூர்வமாக நமக்கு தெரியல, இல்லையா? அப்போ இந்த உடலும் தலையும் சேர்ந்தது சிவலிங்கம். ஆனா இந்த உடலுக்கு கீழே ஞானத்துல ஏக்கம் போயிடும். ஞானத்துல உடலுக்கு மேல தான் ஏக்கும், தலையில தான் ஏக்கும். அப்ப தலையில சிவலிங்கம் பார்க்கணும்னா ஓசை கேட்கணும். அதனால தான் தசநாதம்னு சொல்லிக்கிறேன். ஒரு ஞானி ஆன்மீகத்தில் பயணம் பண்ணனா அவன் உண்மையான ஆன்மீகவாதி இருந்தால் 10 ஓசைகளை அவன் கேட்கணும். அது தசநாதம். அந்த தசநாதம் எதுலேருந்து உருவாகுதுன்னா தசவாயுக்கள்லேருந்து உருவாகுது. அப்போ அந்த தசநாதமும் தசவாயுவும் உருவாச்சுன்னா கழுத்து கீழே போச்சுன்னா சத்தத்தினுள்ள, அதனால தான் ஓசையில் சிவலிங்கத்தை பாருங்க. சத்தத்தினுள்ளே சதாசிவம் பார்த்து, அறிவியில் சிவலிங்கம் பாருங்க, சித்தத்திலே சிவலிங்கம் பார்த்து. சத்தம்னா ஓசையில் சதாசிவத்தை பார்க்கணும், அறிவில் இதை பார்க்கணும். அதனால் சத்தத்திலே சதாசிவம் பார்த்து, சித்தத்திலே சிவலிங்கம் பார்த்து. சித்தம்னா அறிவு, சத்தம்னா ஓசை. இது ரெண்டுலேயும் இந்த கடவுளை தேடணும், லிங்கத்தை அப்படின்னு சொல்லி. அடுத்த பாட்டு சாமி ஒரு முடிவோடு வந்துட்டு போட்டுக்குது. சரி, ஏதோ போடுங்க, போடு. ஓடம் உள்ள போதிலே ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போதிலே உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடு இல்லை, அனாதை அனாதையே நரசு வைக்கிறது. இதில் ஆடு கோலுன்றது வந்து எதை குறிப்பிட்டு? இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதை சரியான முறையில் ஆன்மீகவாதிங்க விளக்கணும். ஓடம்ன்றது இந்த உடல். இந்த உடல் இருந்தால் தான் நீ எல்லா வேலையும் செய்ய முடியும் இந்த உலகத்தில். ஆனால் இந்த உடல் மட்டும் போகுமானா செத்து போன பொண்ணு கூட உடல் இருக்குது, ஏதாவது செய்ய முடியுமா? அது செய்ய முடியாது. அப்போது இந்த உடல் செய்யணும் என்ன ஒன்றுன்னா கோல் ஓணும். கோல்ன்றது என்னன்னா மூச்சு, நீட்டு. நிறைய பேர் வாழ்க்கையில் சொல்லுவாங்க, 1000 ரூபாய் சம்பாரிச்சுங்க, 3000 ரூபாய் செலவாகி போச்சுங்க, கடன் ஆயிடுச்சுங்க, ஜான் யாருன்னா முழம் சறக்குதுங்க அப்படின்னுவோம். அப்போ ஜான்ன்றது என்ன, முழம்ன்றது என்ன அப்படின்னா, இவன் கடன் வாங்கட்டும், கடன் கொடுக்கட்டும், வீட்டு செலவும் கணக்கு போட்டுக்கணும். அவன் மகான் அதை சொல்லலை. முழம்னா மூக்குலேருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு அவன் கையில் ஒரு முழம். ஜானுன்னா அவன் கையில் நாசிலேருந்து உச்சி வரும் ஜான். இந்த மூச்சு ரெண்டும் வந்து இங்கே சேரும் நாசியார். இது ஒரு ஜான் உச்சிக்கு போச்சுன்னா இது ஒரு முழம் இறங்கிடும் இல்லை? திருப்பி வரும்போது ரெண்டும் வரும். அப்போ ஜான் ஏறுனா முழம் சறுக்குது, ஜான் ஏறுனா முழம் சறுக்குது. மூச்சினுடைய கணக்கு. மேலே ஏறுறது வாசி, கீழே ஏறுறது மூச்சு. அப்போது ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம். இந்த உடம்பை வச்சுக்கின உள்ள இருக்கிற உயிரை நீ உறுதிப்படுத்திக்கணும். இந்த உடம்பு போச்சுன்னா அந்த உயிர் வேலை செய்யாது, உபயோகமாகாது. அதனால ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம். கடவுளை இந்த உடம்பை வச்சுக்கினே தான் பிடிக்கணும். அப்போ இந்த மூச்சு, அப்போ மூச்சு எப்படி இருக்குது அப்படின்னா, ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை. ஆடுனா ஒரு ஜானு வாசி, அது அப்படி ஆடும், அப்படி ஆடும் அந்த மூச்சு. கோலுன்னா இங்கே மூக்குலேருந்து தொப்புள் வரைக்கும் வர மூச்சு. அப்போ இது உயரமானது, அது சின்னது. அது ஆடு, இது கோல். அனாதை அனாதையே, நீ அனாதையை தாண்டா, நீ இப்போ உடல் இல்லையே, எந்த செயலும் செய்ய முடியாது. அதனால் சொன்னால் ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை, அனாதை அனாதையேன்னா சொல்லு.
இப்போ பொதுவாக கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூலவர் சிலைக்கு வந்துட்டு நிறைய அபிஷேகம் எல்லாம் பண்ணுறாங்க. பால் ஊற்றுறாங்க, நெய் ஊற்றுறாங்க, தேன் ஊற்றுறாங்க, எல்லாமே ஊற்றுறாங்க. அந்த அபிஷேகத்துடைய தத்துவம் என்ன? அந்த அபிஷேகம் பண்ணுறதுடைய தத்துவம் என்ன? தெய்வத்துக்கு 5 பஞ்சபூதத்துலையும் அடங்கினது. ஏன் தேங்காய் வடிக்கிற, கற்பூரங்கொளுத்துற, இது பண்ணுற? பஞ்சபூதம் எல்லாமே கடவுளினுடைய படைப்பு. பூ கடவுளினுடைய படைப்பு. ஒரு தேனீக்குன்னா கடவுளினுடைய தானா தேனி உருவாயிடும். இப்படி உலகத்தில் உருவான ஒவ்வொரு அணுவும் இறைவனுடைய படைப்பு. அந்த இறைவனுடைய படைப்பால் அதை உண்டாக்கப்பட்ட பொருளெல்லாம் இறைவனுக்காக அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அபிஷேகம். அது ஒவ்வொரு கோவிலினுடைய பொருளாதாரத்தை பொறுத்து இருக்குது இல்லையா? முருகர் கோயிலில் அந்த பிள்ளையார் கோயிலேருந்து ஒரு 108 பால் குடம் எடுத்துன்னு வந்தாங்க. அவர் ஒரு கிறிஸ்டின். அவர் நம்மக்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறார், நிறைய உபதேசம் வாங்கியிருக்கிறாரு. அவர் என்னை கேட்குறாரு, வந்து இறங்கணுன்னு, சாமி இப்படி முருகருக்கு பால் ஊற்றுறாங்களே, இந்த மாதிரி பால் ஊற்றுறத வந்து 4 ஏழைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? இது வீணாக தானே போகுது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், உலகத்தில் பிறந்த எதுவுமே வீணு கிடையாது. மனுஷனை கொடுத்தா நீ ஒரு உயிர் குடிக்க போகிற. மண்ணில் ஊற்றுனா அதில் இருக்குது அணுக்கள், 1000 அணுக்கள் இருக்குது, அது குடிக்க போகுது. எதுவுமே உலகத்தில் வீணாகாதுப்பா அப்படின்னு அதோட சைலன்ஸ் ஆகிட்டார். ஏன்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பொருளும் இந்த பூமியில் பிறந்த எதுவுமே வீணு கிடையாது. அதாவது செயல அதை செய்யுது. ஆனால் நம்மளால் அறிய முடியாது. மனம் வந்து உலக மக்களை ஏமாற்றி நம்ம புகழ் தேடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எந்த புகழும் இந்த உலகத்தில் நிற்க போகிறதில்ல, கடவுள் புகழை தவிர. கடவுள் ஒருத்தனுக்கு தான் நிரந்தரமான புகழ். மனிதனுக்கு நிரந்தரமான புகழ் கிடையாது, நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. எல்லாமே ஒரு பொய்யான வாழ்வு வாழ்ந்துன்னுக்குறோம். இதில் போய் அடுத்தவனை ஏமாற்றி என்ன பயன் கிடைக்க போகுது? உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? நேற்று கூட நம்மக்கிட்ட கடலூர்லேருந்து ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க என்னப்பா விஷயமா வந்தீங்கன்னு, அது நேற்று பௌர்ணமிலாம் முடிச்சுட்டு ஜனங்கள்லாம் போயிட்ட பிறகு வந்தாங்க. அவங்க காரில் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டேன். இது மாதிரி சாமி பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு. நான் என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை வச்சுக்கிறேன். ஒரே வார்த்தை சொன்னேன், இங்கே அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இந்த மந்திரம் பண்ணுறது, தகடு கொடுக்குறது, தாயத்து கொடுக்குறது, குறி சொல்கிறது, என்கிட்ட வந்துட்டின்னா உனக்கு வேலை கிடச்சிடும், என்கிட்ட வந்துட்டுனா உனக்கு கல்யாணம் ஆகிடும், என்கிட்ட வந்துட்டுனா உனக்கு எல்லாம் ஓன்னு வாழ்ந்துடுவேன். இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எவனாலையுமே எவன் வாழ்க்கையும் சீர் பண்ண முடியாது. அவன் விதிப்படி தான் அவன் வாழ்க்கை அமையும். யார் எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சியே விதியினுடைய அடிப்படையில் தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது என்கிட்ட வா வேலை கட்சிடும், உங்கள்கிட்ட வா வேலை கட்சிடும், என்கிட்ட வா கல்யாணம் பண்ணிடணும், அதை எப்படி பண்ணிட முடியும்? உலகத்தில் அப்போ துன்பமே இல்லாமல் வாழ்வான் மனுஷன். இது அறியாமையில் இந்த ஜனங்களை ஏமாத்துறதுக்கு வழி. அது பண்ணக்கூடாது. அதில் பண்ணி நீ என்ன சாதிக்க போகிற? நீ என்ன ஒரு 1000 வருஷமாக வாழ போகிற? ஒன்றுமே இல்லையே. நீ 50 வருஷம் 100 வருஷத்தில் செத்து தானே போக போகிற. அந்த சாவர வரைக்கும் நல்லதை சொல்லு மக்களுக்கு. அந்த சாவர வரைக்கும் நல்வழிபடுத்து மக்களுக்கு. அந்த சாவர வரைக்கும் உன்னால் முடிஞ்ச நன்மையை செய். அதை விட்டுட்டு ஏமாற்றி அவங்ககிட்ட பணம் பறித்து என்ன சாதிச்சிட போகிற? சரி, ஒரு 10 கோடி ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்தா நீ என்ன பண்ணிட்டு போகிற? என்ன பண்ண முடியும்? பேப்பரை பார்த்துன்னு பொட்டியில் வச்சுருக்க வேண்டியது தானே. வேறு என்ன சாதிப்ப நீ? ஒன்றுமே சாதிக்க முடியாதும்மா. வாழ்க்கையில் மனிதன் சாதிக்க வேண்டிய விஷயம் 2 விஷயந்தம்மா. ஒன்று வாழ்க்கையில் சாதிக்கணும், இன்னும் கடவுளில் சாதிக்கணும். இது 2 தான் மனுஷன் சாதிக்க வேண்டிய விஷயமே. மற்ற எல்லாம் எதுவும் சாதனை இல்லை, அதெல்லாம் இயல்பாக நடக்கிற விஷயம். இந்த 2 சாதிக்கவே முடியாது. ரொம்ப கடினமானது. வாழ்க்கையும் ஒருத்தர் ஆரம்பத்துலேருந்து அந்த முடிவு ஒரு 60-70 வயசு வரைக்கும் வாழறதுக்குது. அது ரொம்ப கடினமான வாழ்க்கை. அது பிள்ளைங்களை பெற்றுக்கணும், மாமியார் மாமனாரை பார்க்கணும், குடும்ப செலவை பார்க்க, எல்லாத்தையும் பார்த்து வாழறது ரொம்ப கடினம். அதுக்கு அடுத்தபடியாக கடவுளை பார்க்கறது அதை விட கடினம். இந்த 2 தான் மனித வாழ்க்கையிலே கடினமானது. இந்த 2 தான் சாதிக்க வேண்டிய விஷயம். மற்றதெல்லாம் சாதிக்கிற விஷயம் இல்லைம்மா, ஏமாத்துற விஷயம். அது எதுக்கு நமக்கு சொல்லு? கடவுள் வழிபாடுன்றது அன்புலையும் உண்மையிலையும் தான் இருக்குது. பொய் பேசி அடுத்தவனை ஏமாற்றி பணம் பறித்து என்ன சாதிச்சிட போகிறேன்றேன். நீ எதையாவது பணம் எடுத்துன்னு போகும்போது போனீங்கன்னா நான் ஒரு 1000 ரூபாய் எடுத்துன்னு வந்துக்கிறேன், இந்த உலகத்தில் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு பிடி மண் இந்த உலகத்தில் இது வரைக்கும் எவனாவது தொட்டு இருக்கிறானா? எவனுமே தொடலையே. வாழ்ந்தது கடவுள் படைப்பு இந்த பூமி. இதில் நமக்கு வாழறதுக்கு இறைவன் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான். வாழ்ந்துட்டு போனமே தவிர அடுத்தவனை ஏமாற்றிட்டு போகக்கூடாது. போகிறதால ஒரு பயணம் கிடையாதுமா. சொல்லுமா. ஆமாங்க சாமி.
அதான் உங்ககிட்ட பேசுறதே கடவுள்கிட்ட பேசுற மாதிரி சந்தோஷமா இருக்கு சாமி. இங்க வர்றவங்க எல்லாரும் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க தான் இங்க வர முடியும். கடவுளுக்கு அடுத்தபடியே நீங்க தான் சாமி. கடவுளாவே நினைக்கிறேன். எனக்கு மகா பாக்கியம் உங்ககிட்ட. நானும் 2-3 உபதேசம் வாங்கிட்டேன் சாமி. வர்றப்பெல்லாம் பேசுற நினைப்பேன். ஒரு தைரியம் இல்லாம இருந்துச்சு. இந்த பயிற்சி பண்ண அந்த தைரியமும் ஒரு மன தெளிவும் ஒரு தெம்பும் தெளிவு வரும். உண்மை தெரியும், இதுதான் உண்மை, இதுதான் பொய்ன்றது கரெக்டாக தெரிஞ்சிடும், பிரிச்சிடுவீங்க. இப்போ அதெல்லாம் கிடைச்சது சாமி. உண்மை ரொம்ப சந்தோஷமா, நல்ல விஷயம். இப்படி உன்ன மாதிரியே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெளிவடையணும். அதை தான்மா நான் பண்ணின்னு இருக்கிறேன். அது என் உடல்ல உயிருக்கிற வரைக்கும் அந்த செயலை செய்யணும். நீங்க தான் சாமி அதை செய்றீங்க. அந்த பொருள் ஆவி அனைத்தையும் மக்களுக்காகவே அர்ப்பணிச்சிருக்கீங்க சாமி. மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க நேற்று. அந்த அம்மா சொல்கிறாங்க, சாமி மலேசியாவில் உலகத்திலே மாந்திரிகத்தில் மலேசியா தான் முதல், அதுக்கு அடுத்தது தான் கேரளா. ஆனால் தடிக்கு விழுந்த அந்த மாந்திரிகத்தில் போய் 5000, 10,000, 50,000, 1 லட்சம், 5 லட்சம் கொடுத்து அந்த மலேசியா மக்கள் ஏமாந்து போயே இருந்தாங்க. எந்த மந்திரத்தாலையும் எவனையும் காப்பாற்றிட முடியாது. ஒரு சாவு கூட நடக்காது மந்திரத்தால் காப்பாற்றுறது. அந்த ஹாஸ்பிட்டலே தேவை கிடையாது. நான் மந்திரம் பண்ணி நீங்கள் உட்காந்துங்களாமே, இதெல்லாம் ஏமாத்துகிற விஷயம், உண்மை கிடையாது. உன்னுடைய நேரம் சரியில்லைன்னா அவன் செய்யறது பழிக்கிற மாதிரி இருக்கும். உன்னுடைய நேரம் நல்லா இருந்தால் எந்த இதுவும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு கூட ஆசை இருக்குது முதல் மந்திரியாக வரணும்னு. யார் மந்திரம் பண்ணி கொண்டு போட்டு நான் வந்துடலாமே, வர முடியுமா? இதெல்லாம் ஏமாத்துகிற விஷயம், எல்லாம் நடக்காத விஷயம். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, தடிக்கு விழுந்தால் மலேசியாவில் மாந்திரிகத்தில் போய் அடிமையாக இருந்தாங்க சாமி. உங்களுடைய பேச்சு மலேசியாவில் மாந்திரிகம்ன்றதே தலைகீழ மாறி போச்சு. இன்றைக்கி மக்கள் எல்லாம் ஓட்டுங்களில் உங்கள் ஃபோட்டோ வச்சு தான் வழிபட்டுன்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு நேற்று அந்த அம்மா அந்த உபதேசம் வாங்கி போனாங்க. அடுத்த மாதம் 5ஆம் மாதம் அவங்க ஒரு 40 பேர் ஒன்றா வராங்க. இந்த மாதிரி ஏன்னா மக்கள் ஒரு பயம். இந்த இப்போ ஒருத்தர் வந்தார், இருக்கிற கவுர் தவறாத கட்டின்னு இருக்கிறாரு. காரணம் என்ன? அவருடைய பயம். அவருக்கு சொல்கிறவங்க அந்த பயம்புத்திலேயே சொல்கிறாங்க, இதை கட்டிக்கோ அதை கட்டிக்கோ, இது சீராயிடும், அது எதை கட்டினாலும் சீராகாது, எனக்கு அமைஞ்சது தான், இதை யாராலையுமே மாற்ற முடியாது. நான் செத்து போகிறேன்னா ஒரு கவுர் கட்டினா உயிராக இருப்பேன்னா ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் கவுர் கட்டின்னு உட்காந்துக்கலாமே இல்லையா? ஒருத்தன் கஷ்டப்படுறான், அந்த கவுர் கட்டினா நல்லா ஆகிடுன்னா ஒவ்வொருத்தரும் கவுர் கட்டி கோடீஸ்வரன் ஆக்கிடலாமே. இது யாரையுமே எதுவுமே ஆக்க முடியாது. ஏமாற்றி பணம் பறிக்கிற விஷயம்தான் இது. யாருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்ன, இந்த கவுர் கட்டும்போது உனக்குள்ள ஒரு தைரியம், ஒரு கவுர் கட்டிட்டாரு இனிமேல் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற எண்ணம் தான் உன்னை வாழ வைக்கும். அந்த கவுரு வாழ வைக்காது. கவுரு ஊறி போச்சுன்னு சொன்னால் தானாகவே அறந்து உனக்கு தெரியாத விழுந்துட்ட போகுது. அப்போது கடவுள் நம்ம நம்பணுமே தவிர மேலே கட்டிக்கிற கவுரை நம்பக்கூடாது. உள்ள ஒரு கவுர் ஓடிக்கினுக்குது, அந்த கவுரை உறுதி பண்ணிக்கணும். அதை விட்டு மேலே நீ ஊர்பட்ட பூநூல் 3 நூல் போட்டுக்குது, 5 நூல் போட்டுக்குது, 8 நூல் போட்டுக்கிறதால ஆணி ஆகட்டும் வந்தால் பூநூல் மாற்றத்தால் என்ன இது? சிறுவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு ஓது மாந்தரே துருத்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரு. பஞ்சில் செய்த நூலை முறுக்கி மேலே போட்டுக்கிறியாடா, ஊறி போன அறுந்து போடுமாடா, வேறு நூல் போட்டுக்குவேன். உள்ளகிற நூலை அறுந்துன்னா வேறு நூல் போட முடியுமாடா, உள்ளகிற நூலை முறுக்கி விட்டு நல்லா உறுதி பண்ணிக்கிடா. கால நூல் கழிந்திடும் காவல் உரிமை உனக்கு பாதுகாப்பு அதுதான்டா இருக்குது. அதை விட்டு போட்டு மேலே போய் வேஷம் கட்டின்னு திரியிறியடான்றாரு. அந்த மாதிரி உண்மையை நம்ம சொல்லணும். அவனுக்கு தெரியாமல் இருக்கிறான், அவனுக்கு தெரியல, அவன் பயத்தில் வாழறான். அவனை தெளிவடைய வைக்கணும், பயம்பூர்வம் போக வைக்கணும். அதுக்காக இருக்கணும் நம்ம பேச்சு. அடுத்த ஒன்று இன்னும் மேலும் மேலும் பயம்புறுத்ததுக்காக பேசக்கூடாது. எதுவான இருந்துட்டு போட்டோம், பேய் இருக்குது, பிசாச்சு இருக்குது, முன்னேற்றம் காட்டேரி இருக்குது, எல்லாம் இருக்குது, இருந்துட்டு போட்டோமே, நமக்கு என்ன போச்சு? நம்ம ஏன் அதை கண்டு பயப்படணும்? அது மாதிரி பேசணுமே தவிர அது பிடிச்சிக்கும் ஒன்று, அது கொண்டு போடும் ஒன்று அப்படின்னு பயம்புத்துற பேச்சு எந்த ஆன்மீகவாதியும் பேசக்கூடாது தயவு செய்து. அதுதான் மக்களை வாழ வைக்கிறதுக்கு வழி. அதை பேசி பேசி பயம்படுத்தி பணம் பறிக்கிறதுக்காக நம்ம உபயோகப்படுத்தி கூடாது. அது தவறான செயல். அது சொல்லுமா சாமி? நம்ம இப்போ நம்மளோட விதியினால தான் நமக்கு எல்லாமே நடக்குது சாமி. ஆமாம். அப்போ நம்மளுக்கு துன்பங்கள் தொல்லைகள் கொடுக்குறாங்களே சாமி, உறவினர்களோ குழந்தைகளோ பிள்ளைகளோ நம்ம எல்லோரும் கொடுக்குறாங்கன்னு செய்யுங்க. அப்போ நம்ம அதை எப்படி பேசாமல் அமைதியாகவே நம்ம செய்த வினையினால தான் நடக்குதுன்னு இருந்துடணுமா? ஆமாம்மா. இல்லை இது ஏதாவது நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழறோம், நம்ம பக்கத்திலேயே 4 பேர் வாழறோம். அந்த வாழறதுல 2 பேர் ஏழையாகிறான். ஒருத்தன் குருடாகவும் நொண்டியாகவும் இருக்கிறான், ஒருத்தன் பார்த்தா கோடீஸ்வரன் ஆகிறான். கடவுளுடைய படைப்பில் இந்த மாதிரி 4 விதமாக படைப்பான ஆண்டவன்.
இப்போ நீ ஒரு 4 குழந்தை பெற்றுக்கணுன்னா 4 குழந்தைய நல்லா இருக்கணும்னு நினைப்பியா ஒரு தாய்? ஒன்று நொண்டியாக இருக்கட்டும், ஒன்று குருடாக இருக்கட்டும், ஒன்று கூணாக இருக்கட்டும் நான் நினைப்பேன். நினைக்க மாட்டான். கடவுள் படைப்பில் யாரையுமே குறையாக படைக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த குறைய ஆவறதுக்கு எது காரணமாக இருக்குதுன்னா, நம்ம முன் செய்த பாவத்தினுடைய விளைவு இங்கே மூண்டு குறையாக போயிடுச்சு. அதனால் நம்ம குறையும் கூட்டமாக இருக்கிறோம். அப்போ இதை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம நல்லா இருக்கிறோம். அவன் பாவம் ஆள் இல்லாதக்கிறான், அவன் பாவம் கண் இல்லாதக்கிறான், அவன் ஒருத்தன் வசதியாகிறான். இந்த மாற்றம் கடவுள் பண்ணுவானா? கடவுளுக்கு எல்லாரும் பிள்ளைகள் இல்லையா? கடவுள் வேற்றுமையை உண்டாக்குவானா? அப்போ இந்த வேற்றுமை எப்படி உருவாச்சு? நம்ம முன் செய்த பாவத்தினுடைய விளைவாக உருவாச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, எது பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. இது தெரியாத போது தான் எனக்கு ஏன் இப்படி நடந்தது, எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்ற கேள்வி எழும். அதனால எல்லா செயலுக்கும் அடிப்படை காரணம் ஒருத்தனை ஆகலை, எனக்கு அவனுக்கும் சண்டை. நான் நினைக்கிறேன் அவன் இருக்கக்கூடாது ஊரில், அவனை வைக்கவே கூடாதுன்னு போய் குத்துறேன். சரி, அவன் செத்து போயிட்டான். அவன் குத்திட்டு அவன் குடும்பம் கெட்டு போச்சு, என்னை பிடிச்சி போய் போட்ட என் குடும்பம் தானே கெடுது. அதை யோசித்தோம்னா ஒரு நிமிஷம் அந்த செயலை மறந்துடுவோம். ஏன்னா அந்த கோபத்தினுடைய தாக்கம் ஒரு மணி நேரம் நம்ம விலகி நின்றுட்டோம்னா அது ஆறி போயிடும். அடுத்தவங்க குடும்பம் கெட்டுது, நம்ம குடும்பம் தானே கெட்டுது, அடுத்தவங்க குடும்பத்தை மற்ற கெட்டு நம்ம வாழலையே. இந்த எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும்னா யாருக்குமே தீமை செய்ய விரும்ப மாட்டோம்மா. அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நம்மளால் முடிஞ்சால் நன்மை செய்யணும், முடியலையா விட்டு விலகிடணும். யாருக்கும் தீமை செய்து பழகக்கூடாது. அந்த பழக்கம் தொடர்ச்சியாக பிறவிக்கு வந்துடும். நீ எந்த செயலை இந்த பிறவியில் செய்கிறியோ அது ஒவ்வொரு பிறவிக்கும் வரும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, உடலை மறந்துடுங்க, உயிரை நினைங்க. உயிர் தான் அழியா பொருள், உடல் அழியிற பொருள். உடல் மேலே என்ன பண்ணிங்கனாலும் அது மண்ணு சாப்பிட போகுது, ஆனால் உயிர் அழியாதது அப்படின்னு. அதனால தான் சாகா காலன்னா, சாகா கால்னா இந்த உயிர் செத்ததே கிடையாது. போகா புனல்னா, விந்து ஒரு மனுஷன் சாகிறான்னா இவன் உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு போக முடியாது. அது ஒரு புகை மாதிரியே மாறிடும். அப்போ போகா புனல். வேகாத்தலை, வேகாத்தலைன்னா மழை நினைக்காது, வெயில் காய வைக்காது ஆன்மாவை, கத்தி வெட்டாது, எதுவுமே காற்று உலர்த்தாது, எதுவுமே பண்ண முடியாத பொருள் ஆன்மா. இந்த முப்பொருள் தாம்மா உலகத்தில் இயக்குது, நம்மளும் இயங்குகிறோம், கடவுளும் நம்மளை அதை வச்சு தான் இயக்கிக்கணுங்கிறோம். அதனால் இந்த உண்மையெல்லாம் நம்ம உணர்ந்தோம்னா நமக்கு வேற்றுமை வராது. ரொம்ப நன்றிம்மா. என் பேர் ரமேஷ், ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன் நான். சரி. இப்போது எல்லாம் பேசுறது பார்த்தீங்கன்னா மறுபிறவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரி. இப்போ மறுபிறவி எப்போ ஒழியும் நம்மளுக்கு? எப்போ கட் ஆகும்? கடவுளோட எப்போ சேர்றியோ, நீ எங்கேருந்து வந்தியோ அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா அது ஒழியும். ஆனால் அங்கே போய் சேர விரும்புறது இல்லை, உலகத்திலேயே வாழணும்னு விரும்புகிறோம். அதனால் இங்கேயே இருந்துருக்கும், எப்பவுமே மறுபிறவி இருந்துருக்கும்பா, மறுபிறவி இருந்துக்கினே இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஆன்மா ஒரு உடலை அடுத்த உடல் தேடுது. ஒருத்தர் இறந்துட்டேன்னா சரி, எப்போ அடுத்த உடல் கிடைக்குதோ அந்த உடலில் போய். ஆமாம், எப்போ கிடைக்குதோ இல்லை, எத்தனை கர்ப்பஸ்திரி பொண்ணுங்க குழந்தை இல்லாதக்குது, அதில் போய் பூந்துக்கும் அது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி இருக்குன்னு. ஆமாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 கோடி, 170 கோடிக்குது, 127 கோடிக்குது. இப்போ ஆன்மா பார்த்தீங்கன்னா இப்போ 100 கோடினா 100 கோடி தானே அந்த மாறணும். 84,000 கோடி இருக்குது. இப்போ இந்த ஆசிரமங்கிறது தெரியுமா? இந்த ஆசிரமத்தில் இங்கே எத்தனை பள்ளி, எத்தனை பாம்பு, எத்தனை மிருகங்க இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் காம்பவுண்டை போட்டு அதெல்லாம் கொண்டு விட்டேன். இப்போ அதெல்லாம் எங்கே பிறந்தது? இங்கே தான் பிறந்துக்குது. அதனால தான் ஒருத்தன் பார்த்தா சாந்தமாகறான், ஒருத்தன் பார்த்தா எல்லாரையும் கடிக்கிறான், ஒருத்தனை பார்த்தா எல்லாரையும் இடிக்கிறான். மனுஷன் தான் மிருகங்கள்லாம் குறைஞ்சி மிருகங்கள்லாம் மனுஷனாக மாறிக்கின்னுக்குறான். அதனால ஆன்மாக்கள் நம்ம ஒன்று தான், ஆனால் மிருகங்கள்லாம் மனுஷ ஆன்மாவாக சுற்றிக்கின்னு இருக்குது ஊரில். அதனால தான் கெட்டது அதிகமாக நடக்குது. சொல்லு. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னாக்கா அவங்களுடைய மறுபிறவி கிடையாது அப்படின்றாங்க. யார் சொன்னது? இது அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு சொல்றது. கல்யாணமே பண்ணிக்கலாம், அவங்களுக்கு மறுபிறவி இல்லையே. அப்போ குழந்தை பெற்றுக்கிறத விட கல்யாணம் பண்ணிக்காம இருந்தெல்லாமே எல்லாரும் அதுக்கும் சொல்லியிருக்காங்க. பின்ன அந்த மாதிரி இருந்துட்டா தொல்லை இல்லை, மறுபிறவி இல்லைன்னு சொல்லிட்டா இல்லாத போயிடலாமே. நமக்கு எதுக்கு ஞானம் வேணும் இதெல்லாம் தேடிக்கு தெரியணும்? இதெல்லாம் வம்பு பிடிச்ச வேலை தானே. இதே மாதிரி சொல்லி சொல்லி தான் ஜனம் தான் சுய அறிவியில் யோசிக்கிறதே கிடையாது. இவங்க சொன்னாங்கங்க, அவங்க சொன்னாங்கங்க, இப்படி சொல்கிறாங்க, அப்படியே பேசி கேட்டே கெட்டு போச்சு. என்ன பண்ணுறது? சுயமாக அறிவு இல்லையே, சுயமாக சிந்திக்க மாட்டுறானே, யார் சொல்கிறதையும் கேட்டுக்கிறான்.
அப்போ இவன் கெட்டு தானே போவான். ஏயா குழந்தை குட்டி பிறந்தா அது வாழ போகுது உலகத்தில். நீ பிறந்ததுனுடைய நன்மை தீமைன்னா என்ன? குழந்தை குட்டி பெற்றுக்க கல்யாணம் பண்ணால் தானே குழந்தை குட்டி பெற்றுக்க. கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துட்டு மறுபிரிவெல்லாம் போட்டுமே. எது கல்யாணம் பண்ண? உடல் சுகத்துக்கு தானே கல்யாணம் பண்ண. எதுக்கு ஊராமட்டு பொண்ணை போய் தேடுற? ஊராமட்டு பொண்ணு உன்ன எதுக்கு தேடுது? சுகத்துக்கு தானே தேடிங்கிறீங்க. இந்த சுகத்தை தேடின பிறகு மறுபிரிவு இல்லைன்னா எப்படி நியாயம் அது? இதெல்லாம் புரியாம பேசின்னு இருக்கக்கூடாது. எவ்வளவோ ரகசியங்களுக்கு தெரியல. குழந்தை பிறக்காததுக்கு ஏன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா 10 மாசத்துல குழந்தை பெற்றுக்கிறா? உனக்கு ஏன் குழந்தை இல்லை? 8 வருஷமா குழந்தை இல்லை, 9 வருஷமா ஏன் குழந்தை இல்லை? நீயும் ஒரு பெண்ணு, அவனும் ஒரு ஆண் தானே, ஏன் இல்லை? யோசித்தியா? அதெல்லாம் யோசிக்காம நான் பெரிய அறிவாளி மாதிரி ஆயிடுறது நினச்சிக்கிறது. சொல்லு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூமி பார்க்குறோம், சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், வெள்ளி ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க. நான் தெரியல எனக்கு அதை பற்றி. நீ பார்க்கல, இன்னும் வானத்தை சரியா பார்க்கல. ராத்திரியில் பகல்லையே பார்த்துங்கிற பொழுது நிலவு இருக்குது தெரியுமா? ஆமாம் சாமி. சுக்க நட்சத்திரங்கள் பகல்ல இருக்குது தெரியுமா? பார்த்துருக்கேன். எப்போ பார்த்த நீ பகல்ல? கொஞ்சம் பகல்ல எப்போ? புழுவெல்லாம் கூடாது என்கிட்ட வந்து. ஏன்னா நான் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு உட்காந்துங்கிறோம், சும்மா முட்டாளா உட்காந்து இல்லைங்க. பகல்ல நட்சத்திரம் தெரியுமா உனக்கு? நிலவு பார்த்துருக்கேன். நிலவு பார்த்துருக்கேன். நிலவு கூட சாயந்தரம் தான் தெரியும், பகல்ல தெரியாது. சூரிய வெளிச்சம் எங்க பார்த்தோம் அங்க மற்றதெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆனா நட்சத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம அறிவுக்கு தெரியல அது. ஆனா நட்சத்திரமும் இப்ப இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு தெரியலன்றதுனால அது இல்லைன்னு சொல்லிட்டு கூடாது. அதனால எல்லாமே இருக்குது, நட்சத்திரம் இருக்குது. நீ தேடி பாரு, சாயந்தரத்தில் காலையில் 4 மணிக்கு எழுந்து பாரு, கிழக்க நட்சத்திரம் இருக்கும். அதான் வெள்ளி. சரிங்க சாமி. சரி. வீட்டினுள் ஒருவன் குடியிருக்கும் வாரும், வெளியிலே இருவர் காவலிருக்கும் வாரும், கூட்டினுள் மூவரையும் சேர்க்கும் வாரும், கூடாத மூவரையும் பிரிக்கும் வாரும் அப்படின்னு ஒரு இடத்துல ஒன்று குறிப்பிடாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? தெரியலையா? தெரியலையா? அதனால தான் ஐயா கிட்ட கேட்குறேன். என்னையா இன்னமோ நான் இதை படித்தேன் அதை படித்தேன்ற. கூட்டுக்குள்ளே ஒரு ஆன்மா குடி இருக்குது. ஆனால் அந்த ஆன்மாவை பாதுகாத்துக்கிற இருளை நீ உடல். இருளை உடல். இந்த உடல் இல்லைன்னு சொன்னால் அந்த ஆன்மா குடியிருக்காது அங்கே. அதனால சொல்கிறாரு, ஆன்மா ஒருத்தன் குடியிருக்கிறான், ஆனால் இருளம் பாதுகாப்பாக இருக்கிறான் அதுக்கு அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? கூட்டினுள் மூவரையும் சேர்க்கும் வாரும். ஆமாம், மூவரையும் சேர்க்கறதுனா யார் யாரை சேர்க்கறது? அகார, உகார, மகாரம். இந்த 3 சேர்ந்ததுன்னா உன்னுடைய நிலை கடவுள் நிலை. ஆனால் இந்த 3 பிரிஞ்சு இருக்கிறதால உன்னுடைய நிலை மனித நிலை. அப்போ இந்த 3 எப்போ சேரும், சேர்க்கறதுக்கு வழி தெரியணும் அப்படின்றதுக்காக அதை சொல்றாரு அவரு. கடைசியா இறுதியா கூடாது மூவரையும் பிரிக்கும் வாரும். ஆமா, அங்க யாருமே இங்க சேரும் போது 3 பேரும் சேர்ந்தாங்க. கடவுள்கிட்ட போகும்போது இந்த 3 அங்க கிடையாது. சிறப்பான. அதனால்தான் சொன்னாரு, சேவல் 4, குஞ்சிகள் 5. கூவமான சேவல் 4, குஞ்சிகள் 5. கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே, எந்த உந்துன்னு சண்டை போடுது. நான் தான் முக்கியம், நீ தான் முக்கியம் சண்டை போடுது. ஆனா கூவமான கிழநறி பூந்த உடனே சேவல் 4 இறந்து போச்சான், குஞ்சிகள் 5 இறந்து போச்சான். என்ன அர்த்தம் இருக்கு? ஐயா தான் சொல்லணும். நானே சொல்லி உட்காந்து கேட்டும்போது சினிமாவில் எழுதிடு. அந்த காரணம்ன்றது 4. என்னன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இது 3 4 சேவல். குஞ்சிகள் 5. ஏன்னா இந்த அந்தகாரணம் அப்பா அம்மா கிட்ட இருந்ததால் தான் நீ பிறந்து வந்த இந்த உலகத்துக்கு. அந்த அந்தகாரணம் அப்பா அம்மா கிட்ட இல்லைன்னா நீ பிறக்க போகிறதே கிடையாது. அதனால நான் தான் 4 பேரில் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறேன். சேவல் 4 நாங்கள் தான் முக்கியம், நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு. குஞ்சிங்க என்ன சொல்லுது, நான் இல்லைன்னா நீ 4 பேர் இருக்க முடியாது அப்படின்னு ஒன்னோட ஒன்று சண்டை போடுது. குஞ்சிகள் 5 என்ன? நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி 5 பஞ்சபூதம் உடல் இல்லை? அந்த காரணம் மனம். இது ஒன்னோட ஒன்று போராடிக்கினுக்குது. ஆனால் நாதம் வந்து கூவமான கிழநெறி
நாதம் வந்து பூந்த உடனே இந்த 4 அண்டகாரம் செத்து போச்சு, அந்த குஞ்சு 5 செத்து போச்சு, கடவுள்கிட்ட தேடுறாதுன்றோம். இவ்வளோ விஷயங்கள் சும்மா இல்லை, ஞானம் பேப்பரில் எழுதிட்டு ஒரு ஏமாளி உட்காந்துங்கிறான், அவன் தலையில் போய் மிளகா அடிக்கலான்னு வந்துடுறான். ஐயா நீங்க சொல்லும் போது பாடத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அதைத்தான் ஐயா அதுதான் பாடம் தான். இப்போ சொல்றார் அகஸ்தியர், விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவாயின்றார். அது என்னது? இந்த விந்துன்றது என்னத்துக்குன்னா, இன்னுமா உலகத்தில் பொண்டாட்டிக்கிட்ட சுகம் காண்றதுக்கும் உலகத்தில் குழந்தை குட்டி பெற்று விடுறதுக்குன்னு நினச்சிங்கிறடா, அதுக்கு இல்லைடா, அது சாப்பிட்டு பாடுறாத்தன்றார். எதை? விந்துவை சாப்பிட்டு பாரு, அப்போதான் அதனுடைய சுவை தெரியும், அதில் எத்தனை விதமான சுவை இருக்குதுன்ட்டு. ஆனால் அது இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து உற்பத்திக்கு தாண்டா உதவும், அது கடவுளை அடையாது. ஆனால் அதே விந்து மேலே போச்சுன்னு சொன்னால் ஓசை வந்துடும், அந்த ஓசையோடு நீ வாழ்ந்தீங்கன்னா ஆரம்ப உலகத்தில் நீ எப்படி உருவாகி வந்தியோ அப்படி அந்த பொருளில் போய் சேருவேன்றார். இல்லை இப்படி இவ்வளோ ரகசியங்களை ஒவ்வொரு மகான்களும் நமக்கு சொல்லிக்கிறாங்க. நம்ம எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, எதையும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பட்டும் கிடையாது, ஏதோ வந்தோம் போனோன்னு போயின்னுக்கிறீங்க. என்ன பிரயோஜனம் இல்லை, ஒரு பயணம் கிடைக்காது. மனசு சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் இருந்தது சாமி. மனசு சம்பந்தமா என் பெரிய பிள்ளை கேன்சரால இறந்துட்டான். சரி. அதுக்கப்புறம் நிறைய எனக்கு எல்லாரும் ஆதரவு சொன்னாங்க. எதுவுமே எனக்கு வந்து ஒரு தீர்வா தெரியல. ஆனா உங்களோட யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப உங்களோட பேச்சு, உங்களை ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன் சாமி. யூடியூப்ல தினம் உங்களோட இதை நிகழ்ச்சியை பார்த்து 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 என் மனசு இப்போ ஓரளவு நல்லா தெளிஞ்சு வந்துச்சு. எப்படியும் உங்களை பார்த்தே ஆகணுன்ட்டு, உங்கள் ஆசீர்வாதத்தை நான் வாங்கணுன்ட்டு வந்திருக்கேன். கும்பகோணத்துலேருந்து. எங்கேருந்து வரீங்க? கும்பகோணம். கும்பகோணம். ஒரு அம்மா நம்ம சோழிங்கூர்லேருந்து வருவாங்க. அந்த அம்மா அவனுடைய புருஷன் இறந்துட்டார். புருஷன் இறந்து 1 வாரம் பொறுத்து புள்ள இறந்துட்டான். எப்படி இருக்கும் அவங்க நிலைமை பார்த்து? அவங்க இருக்கிறதா இல்லை செத்து போகிறதா அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்தாங்க, உபதேசம் வாங்கினாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யார் போனதை பற்றி நான் கவலைப்படல, மனசு எனக்கு அதை பற்றி துக்கம் இல்லை, எனக்கு தேவை கடவுள் மட்டும்தான் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த பாழா போன மனம் இருக்குது, இது வந்து எதையாவது ஒரு உறவை வச்சுக்கினே தெரியும், உறவு இல்லாமல் இது வாழ தெரியாது. மற்ற மிருகங்கள்லாம் பிறந்ததுன்னா தாய் தகப்பனோட கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறமா அதாவது பிரிஞ்சு போய் அதாவது வாழும். ஆனால் இந்த மனுஷன் மட்டும் யார் தயவுலையாவது வாழணும். ஒன்று பிள்ளையாக இருக்கணும், இல்லை புருஷனாக இருக்கணும், இல்லை அண்ணனாக இருக்கணும், இல்லை தம்பியாக இருக்கணும், இல்லை சொந்தக்காரங்க யாருணும், தனித்து வாழவே முடியாது. இந்த மனம் அது மாதிரி அலையும் மனுஷனுடைய மனம். ஏன்னா நிலையற்ற மனம் அது. மனம் கட்டுப்படாதுமா. எப்படி கட்டுப்படும்? கட்டுப்பட்டு போச்சுன்னா அது பேர் மனசே இல்லை, ஆன்மாவாயிடும். அது கட்டுப்படாத வரைக்கும் கண்டதெல்லாம் அலையிறதுனால தான் அதுக்கு மனசுன்னு பேர் வைக்கிறோம். ஆனால் அது கட்டுப்பட்டுட்டு ஒரே மாதிரி நிலையில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆன்மாவாயிடும், மனசாக இருக்காது அது. அப்போது ஆன்மாவுக்கு வந்து துக்கம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, எதுவுமே கிடையாது அதுக்கு. ஆனால் மனசுக்கு துக்கமும் சந்தோஷமும் இருக்குது. இது சந்தோஷம் இருக்கும்போது ஏற்றுக்கும், துக்கம் இருக்கும்போது ஏற்றுக்காது. அப்போ ஏற்றுக்காத போது அழதான் வரும். அப்போது அதை சேர்க்கணுன்னா நம்ம மனம் திடப்படணும். திடப்படணும்னா இந்த பாதை மட்டும்தான் அதை திடப்படுத்தும். வேற எந்த பக்தியோ கித்தியோ எதுவுமே திடப்படாது. ரொம்ப நிறைய கோயில் சாமி இப்படிலாம் நிறைய கும்பிட்டுட்டோம் சாமி. உங்க யூடியூப் பார்த்ததுலேருந்து தான் எனக்கு கடவுள்னா யாரு, எங்க இருக்காங்க, என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, கடவுளே உங்களுக்குள்ளதாம்மா இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்குது. கடவுள் மனிதனுக்குள்ள வாழற வரைக்கும் தான் மனிதனுடைய உலாத்தல் இருக்கும், மனிதனுடைய செயல்பாடுகள் இருக்கும். மனிதனை விட்டு கடவுள் வெளியே நீங்கிச்சுன்னா மனுஷன் இருக்க மாட்டான், மண்ணுக்கு போயிடுவோம்மா. இதுதான் வாழ்க்கை. கடவுள் இப்போ எவ்வளோ கடவுள்கள் இருக்குது உலகத்தில். இந்து மதத்தில் கடவுள் இருக்குது, புத்த மதத்தில் கடவுள் இருக்குது, கிறிஸ்துவ மதத்தில் கடவுள் இருக்குது, முஸ்லீம் மதத்தில் கடவுள் இருக்குது. எந்த மதத்து கடவுளாவது எனக்கு ஒரு வீடு வேணும்டான்னு கட்டிக்கிச்சா? எங்கன்னா கட்டி இருக்குதா? எல்லா கோவிலுக்கும் அது சர்ச்சியாக இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்து கோயில்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மனுஷன் தான் கட்டுறான்.
ஏன் மனுஷன் கட்டுறான்? வேற எந்த மிருகமாவது கட்டுதானா? எதுவும் கட்டுறதில்லை மனுஷனுக்குள்ள. அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், எல்லா மிருகமும் உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசியும் குனிஞ்சே நடக்குது, மனுஷன் மட்டும்தான் தான் நிமிர்ந்து நடப்பான். ஏன் மனுஷனுக்கு மட்டும் நிமிர்ந்து நடக்கிற ஆற்றல் மற்றெல்லாம் குனிஞ்சு நடக்கிற மாதிரினா கடவுளுடைய சாயல் தான் அதில் எல்லாம் இருக்கும். மனுஷனுக்குள்ள கடவுளே இருக்கிறான். அதனால் மனுஷன் நிமிர்ந்து நடக்கிறான். உலகத்தையே இயக்கக்கூடிய ஆற்றல் மனுஷங்கிட்ட தான், கடவுளுக்கு அடுத்தபடியாக மனுஷங்கிட்ட தாங்குது, மற்ற ஜீவராசி. ஆமாம். அப்போது இந்த கடவுளாக இருக்கப்பட்ட மனிதனுக்குள்ளவே இருந்து கடவுள் கோயில்களை கட்டிக்கின்னு அதுவே வழிபட்டுக்கினுக்குது. தன்னை தானே அர்ச்சிக்கிற மாதிரி கதை அது. தன்னை தானே கும்பிட்டுன்னுக்குது. அதுவே கோயில் கட்டுது, அதுவே போய் அங்கே கும்பிட்டுது. அப்போது இறைவன் நமக்குள்ளவே இருந்து இந்த உலகத்துக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி காட்டுறதுக்கு இந்த கோயில்களை கட்டுறோம். அதே நேரத்தில் நம்மளை கட்டிட்டு நம்மளே வழிபடுறோம், அடுத்த ஜென்ரேஷனை வழிபடுறது. அப்போது தெய்வம்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா தேடி பார்க்கும்போது தான் தெரியும் நமக்குள்ளே தான் இருக்குதுன்ட்டு. இப்போ என் புள்ள என் புருஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம 4 வீடு கட்டி வச்சுருக்குறோம். 4 வீட்டில் ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோம், 3 வீட்டில் வேறு குடுத்தனங்க விட்டு வச்சுக்கிறோம். வீடு நம்மது தான். ஆனால் குடுத்தனங்கிறோம் நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்வானா? இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு காலி பண்ணிட்டு போயிடுவான். இல்லை, ஒரு குடுத்தனக்காரன் 20 வருஷம் இருப்பான், ஒரு குடுத்தனக்காரன் 50 நாளில் காலி பண்ணின்னு போயிடுவான். ஆனால் வீடு மட்டும் நம்மது இருக்கும், நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி குடுத்தனங்கிறவன் வாழ மாட்டான், அவன் விருப்பப்பட்டுக்கிற மாதிரி தான் வாழ்வான். இதுதாம்மா பிள்ளைங்க. புள்ளன்றது என் புள்ளன்றது நம்ம உடல் தான் நம்ம செய்தது. அதுக்குள்ளே இருக்கிற பொருள் எவனோ எங்கேருந்தோ வந்தவன், அது காலி பண்ணிக்கின்னு போய்கினே இருக்குது. இதனால் இது செத்து போச்சா? வந்தவங்க எல்லா காலையிலேருந்து என்ன கூட உடம்பு சரியில்லை, இது மாதிரி ரொம்ப வருத்தப்பட்ட சமயம் அழ வந்துடுச்சு எங்களுக்குன்னாங்க. யாருமே வருத்தப்படக்கூடாது. ஏன்னா வாழும்போது நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்திருக்கிறேன். அதனால் என்ன வருத்தப்படணும்? சந்தோஷப்படணும். எல்லாருமே எல்லாரும் வந்தால் இங்கேருந்து போய்கினே தான் இருக்கும். இது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. இது பூமின்றது ஒரு டூரிஸ்ட் தலம். வரணும், பார்க்கணும், போயிடணும். இங்கே யாரும் நிலையாக நிற்க முடியாது. இதில் என்ன, ஒருத்தன் 10 நாள் நின்று பார்ப்பான், ஒருத்தன் ஒரே நாள் சுற்றிட்டு போயிடுவான். மரணம்ன்றது அப்படி தான் நமக்கு வந்துக்கினுக்குது. ஒருத்தன் 50 வருஷம் வாழறான், ஒருத்தன் 5 வயசுலேயே செத்து போகிறான். ஒருத்தன் 15 வருஷம் நோயிலே படுத்து கிடக்கிறான், ஒருத்தன் நல்லா போகிறான், 40 வயசில் புல்லு தடி கொஞ்சம் செத்து போயிடுறான். மரணம்ன்றது எப்போவுமே வந்தது கிடையாது மனுஷனுக்கு. மனித உடலுக்கு தான் மரணம் வரும், மனுஷனுக்கு மரணம் வராது. மனுஷனுக்கு மரணம் வந்துடுச்சுன்னா அவனுக்கு திருப்பி பிறப்பு கிடையாது. அப்புறம் ஐயா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வார்த்தை சொன்னார், டக்கா மாட்டி டாக்கா அப்படின்னா பணம் தான் மண்ணு தான் பணம்னு சொன்னார். இதுக்கு ஒரு உள்ள அர்த்தம் என்ன ஐயா? டக்கா மாட்டி டாக்கானா தாண்டா பணம் தாண்டா மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இப்போ நீங்கள் கல்கட்டாலேருந்து வந்துருக்குறீங்க. ஆமாம். பணம் இல்லைன்னா வர முடியுமா? ட்ரெயினில் நான் ஆன்மீகம் கற்றுக்க போகிறேன்னா விடுவானா? இல்லை, விட மாட்டான். அதே நேரத்தில் இங்கே வந்தால் வேஸ்ட் எடுக்கணும், டவுல் எடுக்கணும், அங்கே சாப்பாடு செலவு பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். அப்போ இது பணம் இல்லாத நடக்குமா? நடக்காது. இதை தான் அவர் சொன்னார். இந்த உலகம்ன்றது பணத்தில் மிதந்துக்கினுக்குது, கடவுள் பணத்தில் மிதக்குது இல்லை. மாட்டிட்டாக்கா அது மண்ணு தான் பணம், மண்ணு பணம்ன்றது மாறினா தானே. இவன் தான் மாறாம பணமே வாழ்க்கைன்னு முடிச்சுக்கிறான். அந்த நேரத்தில் ஐயா அவரை பைத்தியக்காரன் நினைச்சாங்களே, நல்ல கருத்துல சொன்னார். எவ்வளோ பேர் அவரை ஒரு முட்டாளுன்னாங்க, அவரை ஒரு பைத்தியக்காரன்னாங்க. அவருக்கு ஆன்மீகத்தில் உச்சத்தில் போகும்போது லூஸ் மோஷன் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி போகும்போது அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பைத்தியம் பிடிச்சி போய் அந்த ஆள் பேசி கிடக்கிறான் அப்படின்ட்டாங்க. அவ்வளோ பெரிய மகானை. ஏன்னா எல்லா காலத்திலையும் உணர்றவனும் உண்டு, அதே நேரத்தில் எல்லா காலத்திலையும் ஒருத்தனை குறை சொல்லியே வாழறவனும் உண்டு. இது எல்லாம் ஒரு காலம் இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் இருந்துருக்குது. அதனால தான் நன்மையும் தீமையும் கலந்து பேசியிருக்கிறாங்க ஒவ்வொரு மகானும். அது மாதிரி ராமகிருஷ்ணர் மாதிரிலாம் ஒரு மகான் கிடைக்கிறது ரொம்ப அரிது. இந்த மக்களுக்கு எவ்வளோ எளிமையாக புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக புரிய வச்சார் பேசி. ஏன்னா ஞானத்தை நேரடியாக சொல்லும்போது புரியாது. அதனால் அதுக்கெல்லாம் ஒரு கதைகளாக சொல்லி ஒரு ராமகிருஷ்ணர் புரிய வச்சார். விவேகானந்தர் உலகம் ஃபுல்லாக புரிய வச்சார். இதெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்வுகள், அற்புதமான காலங்கள். அது இனிமேல் அப்படிப்பட்ட உத்தமர்கள் வருவாங்களா இந்த உலகத்துக்குன்னு தெரியாது. அதனால் வரவங்க வரட்டும். அவங்க இருக்கும்போது ஐயா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கும்போது ஒரு மனசை அந்த பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பயே கல்கத்தாவில் ஒரு பெண்கள் சோனாகாட்சின்னு ஒரு ஏரியா இருந்தது. அங்கேருந்து ஒரு பெண்ணை வர வச்சு இவர்கிட்ட
விட்டாங்க. இதாவது தெரியுமா அப்படின்னு நினச்சிது. ஆனால் அந்த பெண்மணியை அவங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாரு ஐயா ராமகிருஷ்ண பரமஹம்சர். இது இந்த மக்கள் இருக்கிறாங்களே ஆன்மீகத்தில் உச்ச நிலையில் ஒரு குரு வந்து பெண்ணா ஆனா பார்க்க மாட்டான், பார்க்கக்கூடாது. பார்த்தான்னா அவன் அஞ்ஞானி ஆகிடும். உடலை பார்க்கறதில்ல ஞானியினுடைய வேலை, ஆன்மாவை பார்க்கறது ஞானியினுடைய வேலை, ஆன்மாவை பார்க்கறது கடவுளினுடைய வேலை. இந்த ரெண்டுக்கும் ஒரு செயல்தான். ஆனால் பெரிய மகான்கள் அது மாதிரி பார்க்கும்போது என்ன இப்போ சின்ன அந்த அஞ்ஞானிகள் வந்து அவங்கள தவறான முறையில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு எதுக்கு இது, எப்படியாவது போட்டோம், சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டு போயிடலான்னு விட்டுட்டாங்க. ஆனால் குருமார்கள், உத்தம குருமார்கள் சொன்னபடி நடந்திருந்தால் நிறைய மகான்கள் பெண்கள்லேயும் வந்திருக்கலாம். ஆனால் அது வர முடியல, காரணம் சமுதாயம் தடுத்துருது. அதனால் அவங்களால வர முடியல. இங்கே வந்து நான் இங்கே சொல்லுவேன், ஆசிரமத்தில் இங்கே உள்ளே வந்துட்டீங்கன்னா, உபதேசம் வாங்கிட்டீங்கன்னா, நீ ஆனா பெண்ணான்லாம் யான் பெற்ற இன்பம் மையகம் பெற வேண்டும்னு. அது மாதிரி நான் அனுபவித்த சந்தோஷத்தை என்னுடைய சீடர்கள் அத்தனை பேர் அனுபவிக்கணுன்றதுக்காக அவங்கள உங்களை அறியுங்க, உலகத்தை தேவையில்லை, உலகம் உங்களை காப்பாற்றாது, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா தான் உங்களை காப்பாற்ற போகுது, அதை பார்க்க வழி தெரிஞ்சுக்குங்க, அந்த வழியை காட்டுற அந்த வழியில் பயணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் எப்பவுமே தான் வாழ்வது, இறைவன் வந்து தன்னோடவே வாழ்ந்துருக்கலாம். ஏன் உலகத்தை படைக்கணும், உலக மக்களை எல்லாம் படைக்கணும்? எப்பவுமே இன்னொரு பொருளை உருவாக்கினா தான் அது திறமசாலி, தன்னோடவே இருந்தால் அது திறமசாலி கிடையாது. அப்போது இந்த உலகம் ஃபுல்லாக இந்த கடவுளினுடைய வழிபாட்டை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்லி கொடுத்தேன். கேட்கணும், கேளுங்க. நீங்கள் யோக நிலையில் பிரம்மஸ்ரீ நித்யானந்த குரு என்று அழைக்கப்படுறீங்க. சரி. யோக நிலையில் இருக்கிறவங்க தன்னை சித்தனாக கொண்டு தன்னை வளர்த்துக் கொள்வது தான் சொல்வீங்க நீங்கள். தன்னை அழித்து தன்னை வளர்த்துக் கொள்வது, தன்னுள் ஒளி வளர்த்துக் கொள்வது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒருத்தர் தன்னை வளர்த்துக்காம பிறரை வளர்த்து பிறரை காக்கிறதுக்காக வழிகாட்டுறீங்க? வாழை மரம் இருக்குல்லம்மா, அது பாரு, ஒரு மரம் வளர்ந்து ஒலை தள்ளி ஒன்று அது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அடுத்தது அதனுடைய கண்ணை உருவாக்கிடும். இந்த நித்யானந்த சாமியும் அப்படிதான், தன்னுடைய தான் என்னென்ன பார்க்க முடியுமோ இறைவனுடைய வழியில் அத்தனையும் நான் பார்த்தேன். திருமூலர் சொல்லுவார், யான் பெற்ற இன்பம் மையகம் பெற வேண்டும்னு. அது மாதிரி நான் அனுபவித்த சந்தோஷத்தை என்னுடைய சீடர்கள் அத்தனை பேர் அனுபவிக்கணுன்றதுக்காக அவங்கள உங்களை அறியுங்க, உலகத்தை தேவையில்லை, உலகம் உங்களை காப்பாற்றாது, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா தான் உங்களை காப்பாற்ற போகுது, அதை பார்க்க வழி தெரிஞ்சுக்குங்க, அந்த வழியை காட்டுற அந்த வழியில் பயணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் எப்பவுமே தான் வாழ்வது, இறைவன் வந்து தன்னோடவே வாழ்ந்துருக்கலாம். ஏன் உலகத்தை படைக்கணும், உலக மக்களை எல்லாம் படைக்கணும்? எப்பவுமே இன்னொரு பொருளை உருவாக்கினா தான் அது திறமசாலி, தன்னோடவே இருந்தால் அது திறமசாலி கிடையாது. அப்போது இந்த உலகம் ஃபுல்லாக இந்த கடவுளினுடைய வழிபாட்டை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்லி கொடுத்துன்னுக்கிறேம்மா. உலகத்துல எல்லாரும் அவங்கவுங்க சம்பாதிச்சு அவங்கவுங்க வாழ்ந்துக்கிறது சரி, சாதாரண வாழ்க்கையா இருக்கு. யோகத்துல வந்து குருவானவர் தன் சீடன் தன்னோட நிலையில உயர்ந்துதான் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா மேலும் மேலும் அவன் தன்னை உயர்த்திக்க சொல்ற நிலையில பிறரையும் சேர்த்து உயர்த்தி தான் நீ வாழணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது யாருமே சொல்லாத ஒரு புது வழியா இருக்கு. ஆமா ஆமா. ஏன்னா இந்த ஞானம், இறைவனுடைய வழிபாடு, இது அத்தனையும் ஏதோ காட்டுக்கு போய் தான் அடைய முடியும் அப்படின்ற நினைவோட ஜனங்கள் அப்படி பயணம் பண்ணாங்க. அது இன்றைக்கும் அந்த பயம். இப்போ நம்மக்கிட்ட வராங்க. நேற்று கூட ஒருத்தர் தஞ்சாவூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, ஐயா ஒரு உபதேசம் தான் வாங்கினேன், வீட்டுக்கு வந்தோடனே என் மனைவி சண்டை போடுறா, அதனால் என்ன பண்ண, நான் சொன்னேன் விட்டுடுப்பான்னு. ஏன்னா குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வந்து நீ இறைவனை அடைய முடியாது. குழப்பம் இல்லாமல், அதனால தான் சொல்லுவேன், கணவன் மனைவி 2 பேரும் உபதேசம் வாங்குவாங்க, பிரச்சனையாக இருக்காது, பயமே இருக்காது. இந்த உபதேசம் வாங்குறதால காட்டுக்கு போயிடுவார் அவர். காட்டுக்கு போகணுன்னு அவர் நினச்சா அந்த உபதேசமே தேவையில்லை, யாரும் தடுக்கவே முடியாது. அதனால் இது அறியாமை. இந்த அறியாமையை ஆதியிலேயே உருவாக்கிட்டாங்க. அந்த அறியாமை இருக்கக்கூடாதுன்றது தான், தெளிவாக இருக்கணுன்றது தான் நான் சொல்லினுக்கிறேன். குடும்பத்தில் இருந்து எல்லாமே சாதிங்க, அதுதான் சாதனை. ஓடி போய் சாதிக்கிறது சாதனை இல்லை, அது பயம் அப்படின்னு சொல்லினுக்கிறேன். அதனால் எல்லாருமே என்ன நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய செயல் என்ன அப்படின்னா, என்னை விட என்னுடைய சீடர்கள் உயர்ந்து நிற்கணும், என்னை விட என்னுடைய சீடர்கள் நிறைய தொண்டுகள் செய்யணும், என்னை விட என்னுடைய சீடர்கள் திறமசாலியாக இருக்கணும், என்னை விட என்னுடைய சீடர்கள் அன்பு மிக்கவங்களாக இருக்கணும் அப்படின்ற ஆசைப்படுறதால் தான் இந்த இதெல்லாம் செய்கிறோம்.
ஒரு உயிரோட பசியை நீங்கள் உணர்ந்திருக்கீங்க. ஏன் பசியோடு இருந்தால் தான் ஒருத்தர் நல்ல அறிவும் திறனும் பெருகுங்கன்னு சொல்கிறாங்க, அரை வயிறு சாப்பிடுன்னுட்டு. நீங்கள் ஏன்ப்பா பசியாத்த சொல்கிறீங்க? ஏம்மா, இந்த உடல்ன்றது அன்னமய கோஷம்னு பேர். இதுக்கு சாப்பாடுன்னு ஒரு பொருள் இல்லைன்னா இந்த உடல் தங்காது, செத்துடும், அழிஞ்சிடும். இந்த உடல் அழியும் போது, இந்த உடலுக்கு அழியும் போது உடலில் இருக்கிற ஆன்மாவும் வெளியேறிடும். அப்போது இந்த உடல் நல்லா இருந்தால் தான் இந்த உடலுக்குள்ளே இறைவன் உட்காந்துப்பான். அதனால தான் சொன்னான், ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரிஞ்சோதி தோன்று வேணும். அப்போது இந்த உடலை நீ பாதுகாப்பாக வச்சுக்கணும். திருமூலர் சொல்கிறாரு, உடல் எடுத்தது வீண் என்று இருந்தேன், உத்தமன் கொடி கொண்டான் ஓம்பினேன் என்றார். இந்த உடல் எடுத்தது வீண், மண்ணு துண்ண போதே நன்றின்னு இருந்தப்பா. இல்லை இதில் இறைவனே குடியிருக்கிறான், அதனால இப்போ ரொம்ப பாதுகாப்பாக நான் வச்சுங்கிறேன்றாரு. அப்போது இந்த பாதுகாப்பாக இந்த உடலை வைக்கணும்னா உன் நகை வச்சுருக்காது, உன் பணம் வச்சுருக்காது, உன் பொருள் வச்சுருக்காது. பசிக்கு சாப்பிட்றப்ப சாதம் அதுதான் வச்சுருக்கான். அதான் முதல் கடவுளே உலகத்துக்கு. பசிக்கு ஒரு பொருள் சாப்பிடலன்னு சொன்னால் ஒரு பொருளும் உலகத்தில் இருக்காது, மரம் செடி கொடி மொத்தமே. அப்போது இறைவன் வாழணும்னா இந்த உடல் வேணும், உடல் நல்லா இருக்கணும்னா ஆகாரம் வேணும், அந்த ஆகாரம் வேணும்னா பசி தீக்கணும். அந்த பசி தீக்கிறவன் தான் ஆன்மீகவாதி. அடுத்தவனை பசியில் விட்டுட்டு இவன் சாப்பிட்றவன் ஆன்மீகவாதி இல்லை. அதனால் அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது 10 பேருக்கு உதவி செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் உதவி செய்யுங்க. அப்போது துன்பமே இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் எல்லாருக்குமே. அதை பயணம் பண்ணுங்க தான் இதை சொல்லி காட்டினேன். பட்டினத்தார் பூம்புகாரில் பிறந்தார். ஆமாம். திருவிடை மருதூரில் அவர் வழிபட்டார். ஆமாம். ஆனால் அவர் மகானானதும் சிதம்பரத்தில் மகானானார். இருக்கலாம்னா திருவிடை மருதூரில் பத்ரகிரிக்கு மோட்சம் கட்சி போகுது. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, என்ன சாமி 4 வார்த்தை கூட சேர்த்து உன்னை பாட தெரியாது அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்ட, நான் உன்னை சரளமாக பேசுவேன், இந்த கௌரவத்தில் சிவாஜி கணேசன் பேசுவேன் தெரியுமா, 4 வார்த்தை இங்கிலீஷில் சேர்த்து பேச தெரியாது, அவனுக்கெல்லாம் ஜட்ஜி போஸ்ட்டு நான் இவ்வளோ வருஷம் இருக்கிற எனக்கு இல்லைன்ட்டு அது மாதிரி கேள்வி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பட்டினத்தார் கேட்குறாரு. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், நைனா பத்ரகிரி இங்கத்தியோட முடிஞ்சு போச்சு, அவன் கதை யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாது, ஆனால் நீ தெரியணும், நீ பாடுபட்டுருக்கிறடா அதுக்காக. பத்ரகிரி அவளை பாடுபடலை, உன் சிஷ்யம் அவ்வளோதான், ஆனால் எனக்காக அவன் ஒன்றும் பாடுபடலை, ஆனால் நீ பெரும் பாடுபட்டுக்கிற, அதனால் நீ தெரியாமல் போகக்கூடாது, நீ தெரியணும் எல்லாருக்கும். நீ தெரியணும் நான் என்ன பண்ண பிள்ளைங்க கிட்ட இருந்து இது மாதிரி எதையும் எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஆமாம், அவன் பண்ணா ஓகே, பண்ணலன்னா விட்டுற வேண்டியதுதான், நம்ம ஏன் அதை பற்றி வருத்தப்படணும்? இதான் சுயநலம்ன்றது. இப்போ நீ ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்கிற, உன் பிள்ளைங்க உன்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, நாளைக்கு உனக்கு பென்ஷன் வரும், நீ உன் பொண்டாட்டியை நல்லா பொழைப்ப, அதனால உனக்கு பிள்ளைங்க எதுவும் தேவையில்லைங்க, எனக்கு நான் என்ன காப்பாற்றிக்க முடியுங்கன்னு வாழ்வேன். ஆனால் எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் ஏதோ கைத்தோல் செய்து அவன் வாழற வரைக்கும் அந்த பிள்ளைங்களை ஒழிச்சு காப்பாற்றணும் நிலை என்ன யோசித்தீங்களா? ஒரு ஆளுனுடைய நிலையை பார்க்கக்கூடாது. அப்போ அவன் சோறு இல்லாத பட்னியா பயிற்சி உட்காந்துங்கிறாயா தாயும் தகப்பனும், அப்போ அது தப்பு இல்லையா? நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், பிள்ளைங்களை வளர்க்கறது கடமைன்னு நினச்சிங்க, ஆனால் காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. அதுதான் அப்படி நினச்சி காப்பாற்றீங்கன்னா உங்களுக்கு துக்கம் தான் மிஞ்சும், வாழ்க்கையில் சந்தோஷம்ன்றதை எழுந்துடுவீங்க நீங்கள் அப்படின்னு நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்னைய பிள்ளைங்க தாய் தப்புனை காப்பாற்ற மாட்டாங்க. நான் பல வீடியோக்களில் சுயநலவாதி பிள்ளை, சுயநலவாதி பெண்ணு அப்படின்னு பேசியிருக்கேன். ஆமாம் இல்லையா? ஆமாம். இன்னைக்கு உன் பிள்ளைங்களை கல்யாணம் ஆகலை. ஆமாம். இல்லை, இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆவாத்தால நீ தப்பிச்சின்னு இருக்கிற, உன் பொண்டாட்டி தப்பிச்சின்னு இருக்குது. நைனா உன்ன மாதிரி நைனா உலகத்தில் இல்லை நைனான்றான் உன் புள்ள ஏன் கேட்கும் போதெல்லாம் துட்டு கொடுக்குற, கேட்கும் போதெல்லாம் அவன் என்ன நினைக்கிறான் செய்து கொடுக்குற. இதனால அவன் உன்னை ரொம்ப உச்சத்தில் கடவுளோட உயரத்தில் வச்சுக்கிறான். ஆனால் நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தேன், நைனா போய் வர உட்காரு, இடைஞ்சல் பண்ணாத எனக்கு அப்படின்னுடுவான். அன்னை உன் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசித்து பாரு. இப்படி பேசின பிள்ளையாடா இன்னைக்கு இப்படி பேசுறான். நம்ம இருக்கிறத விட செத்து போயிடலாமே, அந்த வருத்தம் வந்துடும் கண்டிப்பா. ஒவ்வொரு மனிதனும் தாக்கம் அது. அதனால தான் சொல்றது, பிள்ளைகள் தாய் தகப்பனை எவன் கடவுளை மறந்துடு. உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டணும் தாய் தகப்பன் தான். சரி, நீ எப்போ தாய் தகப்பனை கடவுளா நினைக்கிறியோ உன்னை கடவுளை ஆசீர்வாதம் பண்ணுவான்.
சரிங்க ஐயா, அது பிள்ளை மேல நம்ம குறை சொல்ல முடியாது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க. ஆமா, அப்ப நீ வளர்த்தது தான் தப்பு. நல்லவராவத நீ வளர்த்தது தான் தப்பு இல்லையா? அப்ப உதப்படுறவெல்லாம் சந்தோஷமா உதப்பட வேண்டியதுதான். அது கரெக்ட் தானே ஐயா? அது கரெக்ட் ஆகும். அது எப்படிப்பா கரெக்ட்? எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான், பாட்டுக்கு நல்லா இருக்கான், வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது. ஒரு தாய் என் புள்ள திருடன் நான் வரணும்னு வளர்க்க மாட்டாங்க. ஆனா திருடன் நான் போதும் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? அதுக்கு யார் பொறுப்பு? யார் தாய் எப்படி பொறுப்பாவா? தாய் எப்படி? தாய் என்ன நினைப்பான்? என் புள்ள உலகத்துல சிறந்து இருக்கணும் தான் தாயும் தகப்பனும், அதுதான் அவனுடைய எண்ணம். ஆனா அது கெட்டு குட்டி சேராய் ரவுடியாவும் திருடனாவும் போகும்போது அந்த தாய் தகப்பன் வளர்ப்பு எப்படி கெட்டதாகும்? பின்ன பாடலுக்கு ஒன்னா நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு உதவாது. வாழ்க்கைன்றது வேற, பகுட்டுன்றது வேற. பாடல் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். சினிமாவில எல்லாம் பார்த்தா கடவுளை சலியாண்ட உட்காந்து நின்ன உடனே கடவுள் அப்படியே மாறிமாவா வந்துடும். வாழ்க்கையில வராது. அதனால வாழ்க்கைன்றது வேற, சரி, நிஜம்ன்றது வேற. இந்த நிஜத்துல பிள்ளைன்றவன் ஒன்னு நினைச்சு பார்க்கணும். அவன் எந்த யாரு பிள்ளையா இருந்தா, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் பிள்ளையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பிச்சைக்கார பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்மளே இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டணும். நம்ம தாயும் நம்ம தகப்பனும். நமக்கு முதல் கடவுள் இவங்க, அதான் மாதா பிதா குரு தெய்வம். இந்த தாய் தகப்பனை எவன் தெய்வமா கொண்டாடுறானோ அவனுக்கு தெய்வ அருள் கிடைக்கும். சரி, இது விதிமுறை. ஆனால் இது சொல்றதுக்கு நல்லா இருக்கும், அவனால முடியலையே. ஏன்னா அவன் பொண்டாட்டி சொல்றான், நம்மால தான் பெருசு முக்கியம், அப்புறம் உங்களால வச்சுக்க. இல்ல, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பெண்ணு ஒரு வீட்டுல கட்டுற, அந்த பெண்ணுடைய யாரோ, ஆனா உனக்கு அத்தை மாமா அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பா பெரியப்பாலாம் இருக்கிறாங்க. ஆனா நீ யார் வீட்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, உங்க மாமியார் வீட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற. ஏன்னா இது உனக்கு இல்லை, உலகத்துக்கு அப்படிதான். அவங்க எங்க தம்பி விடுங்கன்னு போக மாட்டான், எங்க சித்தப்பா விடுங்கன்னு போக மாட்டான், எங்க மாமியார் வீட்டுக்கு போய் எங்க மச்சிஞ்சி வீட்டுக்கு போய் வந்தங்கன்னுவான். ஏன்னா அவனுக்கு அதுதான் முக்கியமா. சரவணன் கூட அப்படிதான், அவனுக்கு அதுதான் முக்கியமா தெரியும், இவனுடைய வம்சம் முக்கியமா தெரியாது. அடாடே இந்த ரத்தம் தானடா நம்ம அப்படின்றத யோசிக்க மாட்டோம். எங்க மச்சிச்சு எப்படி தெரியுமாங்க, நான் போனா இன்னும் ஆக்கி போடுவாங்க தெரியுமா, எங்க மாமியார் என்ன வைப்பாங்க, இப்படிதான் யோசிப்பான். அட பாவி, நீ இவ்வளவு வளர்ந்ததுக்கு உன் தாயும் தகப்பனும் காரணம், அதை யோசிக்கவே மாட்டான். அப்படி யோசிக்காத சமூகத்துல மகான் சொல்றதா நடக்க போகுது? ஒருபோதும் நடக்காது. ஆனால் மகானுடைய நிலை சொல்லிக்கினே இருக்கணும், அதான் அவன் வேலை. அதை தான் நம்ம செய்துன்னு இருக்கிறோம். சரிங்க ஐயா, 63 நாயன்மார்கள் இருக்காங்க. ஆமா, அதுல 4 மட்டும் தனியா எடுத்து வைக்க, எப்ப பார்த்தாலும் அந்த 4 தனி இடம் பிடிச்சிட்டாங்க. ஆமா, மீதி பேர் தனி இடம். அதுல என்ன அவங்களுக்கு பிரிவு? எல்லா 63 நாயன்மார்கள் ஒண்ணுதான் இல்ல. இந்த 63 நாயன்மார்கள் இந்த 4 பேருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 பேரும் மொத்த இடத்துக்கும் போய் ரவுண்ட் போனாங்க. மீதி இந்த 63 நாயன்மார்கள்ல சில நாயன்மார்கள்ல அந்தந்த இடத்துல தங்கிட்டாங்க. சரி, தேவாரம்ன்றதை இந்த 4 பேரும் பாடினாங்க. அதுக்கு ஒரு தலைப்பு வச்சு. இப்போ அருணகிரி பார்த்தீங்கன்னா திருப்புகழ் பாடினாரு, ஆனால் அவர் நாயன்மாரில் சேர மாட்டார். ஆனால் இந்த 4 பேர் மட்டும்தான் சேருவாங்க. இந்த 4 பேர் காரணம் என்னன்னா, மொத்த சிவஸ்தலங்களும் போய் பாடினாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு, அதுக்கு பேரு தேவாரம்னு வச்சுக்கினாங்க. சரி சரி. ஆனா மற்ற நாயன்மார்கள் எல்லாம் அந்த அவங்க இருந்த இடத்தோட சரி, அதனால அவங்களுக்கு சிறப்பு இல்லை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பட்டினத்தார் பூம்புகார்ல பிறந்தாரு. ஆமா. திருவடை மருதூர்ல அவர் வழிபட்டார். ஆமா. ஆனா அவர் மகானானதும் சிதம்பரத்துல மகானானார். அவர் அந்த ஊரோட வாழ்ந்திருக்கலாம். ஆமா. அவங்க அக்கா இப்போ ஒரு மகானுக்கு மான இனம் கிடையாது. ஆனா மனுஷன் மான இனத்தோட வாழணும். அவங்க அக்கா மான இனத்தோட வாழறாங்க. இவர் மான இனம் இல்லாத ஊரோட போய் பிச்சை எடுக்கிறாரு. ஆமா. இவர் அரசனை விட பணக்காரன். இது இவங்களுக்கு அசிங்கமா இருக்குது. அதனால இவனை விஷம் வச்சு கொண்டுடலான்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால இவர் உஜ்ஜினிக்கு போயிட்டாரு. அம்மா செத்த உடனே. அதுக்கப்புறம் திருவடை மருதூருக்கு வராரு. வந்துட்டு சரி அங்கேயே இருக்கலாம்னா திருவடை மருதூர்ல பத்ரகிரிக்கு மோட்சம் கட்சி போகுது.
அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன சாமி 4 வார்த்தை கூட சேர்த்து உன்னை பாட தெரியாது அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்ட. நான் உன்னை சரளமாக பேசுவேன். இந்த கௌரவத்தில் சிவாஜி கணேசன் பேசுவேன் தெரியுமா? 4 வார்த்தை இங்கிலீஷில் சேர்த்து பேச தெரியாது அவனுக்கெல்லாம் ஜட்ஜி போஸ்ட்டு நான் இவ்வளோ வருஷம் இருக்கிறதுல எனக்கு இல்லைன்ட்டு அது மாதிரி கேள்வி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பட்டினத்தார் கேட்குறாரு. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், நைனா பத்ரகிரி இங்கத்தியோட முடிஞ்சு போச்சு அவன் கதை, யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாது. ஆனால் நீ தெரியணும், நீ பாடுபட்டுருக்கிறடா அதுக்காக. பத்ரகிரி அவளை பாடுபடலை, உன் சிஷ்யம் அவ்வளோதான். ஆனால் எனக்காக அவன் ஒன்றும் பாடுபடலை. ஆனால் நீ பெரும் பாடுபட்டுக்கிற. அதனால் நீ தெரியாமல் போகக்கூடாது, நீ தெரியணும் எல்லாருக்கும். நீ தெரியணும் நான் என்ன பண்ணணும், எல்லா சிவஸ்தலமும் போ, எங்கே உனக்கு அந்த கருமனுடைய மோனை தித்திக்குதோ அங்கே மோட்சம் அப்படின்னு. அது இந்த ஊர்ல போ, இங்க தித்திக்கு வந்தா நேரா போயிருப்பாரு, அவர் தெரியாமையே போயிட்டு இருப்பாரு. அதனால எல்லா இடமும் போனதால இந்த மகானை விட அவருக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் பட்டினத்தார். 2வது ஒரு சாவு அவர் எழுதின மாதிரி யாருமே எழுதலை இது வரைக்கும். ஒரு மரணத்துல அதே மாதிரி ஒரு ஜனனத்தை எப்படி அந்த கரு உருவாகுதுன்றது அவர் சொன்ன மாதிரி யாரும் சொல்லலை. அதனால் அவர் எல்லா ஊருக்கும் போய் கடைசி காலாஸ்திரி போய் கும்டிப்பட்டி வழியாக திருவத்தூர் வரும்போது அந்த கருமனுடைய மொனை தித்திக்குது. அந்த தித்திக்கும் போது தான் அவருக்கு ஆனந்த தாண்டவம் வருது. அவர் தன் நிலையை மறந்துட்டார், தெய்வ நிலைக்கு போயிட்டார். அப்பதான் சொல்றாரு, கண்டம் கரியதாம் கரும்பு கண்மூன் உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்னார். அது ஒரு இனிப்பான பொருள் ராது அந்த சிவம் என்ற பொருள். ஆனா அது எல்லாருக்கும் இனிக்காதுராது, அவனுடைய தொண்டனுக்கு தாண்டா இனிக்கும். தொண்டனா ஆகுங்கடான்னாரு. ஆனா இவன் ஆக மாட்டானே. ஏண்டா நான் தொண்டனா ஆயிட்டா நான் புருஷனா இருக்க முடியாதுடான்றான் அம்மாளு. அதனால எல்லா மகான்களும் சுவாமி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னான். வாழ்க்கை நான் சொல்றது என்ன தெரியுமா, குடும்பத்தை விட்டுடு ஞானத்துக்கு வா அப்படின்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். சொல்லல, குடும்பத்திலே இரு, தெய்வத்தை குடும்பத்தை ஒரு கையில பிடி, தெய்வத்தை ஒரு கையில பிடி. ஆமா, கடைசி காலத்துல இந்த தெய்வம் தான் உதவும், குடும்பம் உதவாது உனக்குன்னு சொல்லிக்கிறேன். குடும்பத்தை விட்டுட்டு வா நான் யாருக்குமே சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டேன். ஆமா, அத மாதிரி அதுல இருக்கும் போதே ஒரு மனோதைரியத்தை உருவாக்கிக்கணும். அப்போ பிள்ளை தள்ளிட்டா, மருமவை தள்ளிட்டா, பொண்ணு தள்ளிட்டா, பேரன் தள்ளிட்டான், கடவுளுக்கு போடா யாரும் வேணாடான்னு வாழறதுக்கு தைரியம் கிடைக்கும்னு தான் சொல்லிங்கிறேன் சார். அதை பயன்படுத்திக்கணும். இல்லை இல்லை நான் என் கடமைங்க, என் பொண்டாட்டி புள்ள குட்டி என் கடமை இருந்தால் இருந்துட்டு போய் என் கட்சி காலத்தில் அழுவும் போது எந்த கடமையும் உனக்கு வரப்போவதில்லை. இதுதான் சாமி வாழ்க்கை. சொல்லு சாமி. இல்லையா, விக்னேஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது என்ன, அது இப்போ எவனா மடையை கூட கேட்க மாட்டான், ஆனால் பிள்ளையார் கேட்டிருக்கிறாரு. இல்லை, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா எனக்கு அம்மா மாதிரி அழகாக இருக்கணும் பொண்டாட்டி, இல்லைன்னா எனக்கு கல்யாணம் வேணான்னு கோச்சின்னு போய் கொளுத்தங்கரையில் உட்காந்துட்டாரோம். எவனா கேட்பானா, என் அம்மா மாதிரி ஓடணும், கல்யாணம் பொண்ணு மாதிரி ஓடணும் தானே கேட்பான். அழகாக இருக்கணும், சொத்து சோகத்தோடு இருக்கணும், நிறைய பணம் இருக்கணும்னு இப்போ கேட்டுங்கிறான். முன்னெல்லாம் நல்ல பொண்ணு இருந்தால் போதும்னா, இப்போ நிறைய பணம் இருந்தால் தான் கட்டிக்கிறேன்றான். ஆனால் எந்த பிள்ளையாவது எங்கள் அம்மா மாதிரி எனக்கு கொண்டாட்டி ஓடணும்னு சொல்லுவானா? ஆனால் இருந்தாலும் சொன்னானே எவ்வளோ பைத்தியக்காரன் பாரு. எல்லாருக்குமான ஒரு கேள்வியாக மாதிரி அது எனக்கும் சம்மந்தப்படுத்தி ஒரு கேள்வியா? நீ கேட்குற கேள்வியெல்லாம் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டது தான், உனக்கும் சம்மந்தப்பட்டது தான். இப்போ சித்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அது ஒரு தனி மனிதனுக்கு கிடையாது, உலகத்துக்காக தான் சொன்னார். நான் பேசுகிறதோ உலகத்துக்காக பேசுங்கிறேன். தனி ஆளுக்கு தனி சீடருக்கு மட்டும் இல்லை, தனி சொந்தக்காருக்கு இல்லை, தனியாக தெரிஞ்சவங்களுக்கு அப்படி பேசுறது. நான் பேசுறது மொத்தம் உலக மக்களுக்காக தான். நான் ஒரு ஊருக்காகவோ ஒரு ஜாதிக்காகவோ நான் பேசுறது கிடையாது எப்பவுமே. ஏன்னா எனக்கு ஜாதி மதம் கிடையாது. அதை கடந்த கடவுள் மட்டும் நிஜம், மனுஷன் மட்டும் நிஜம். நான் மனுஷனை பார்க்குற மதத்தை மதமாக பார்க்க மாட்டேன் நான் யாரையுமே. இங்கே வரவங்க எத்தனை முஸ்லீமுங்க வராங்க, எவ்வளோ கிறிஸ்துவம் வரான், எல்லாரையுமே நான் மனுஷனாக தான் பார்ப்பேனே தவிர மதமாக பார்க்கறது கிடையாது. ஏன்னா எனக்கு மதம் தேவை கிடையாது. இங்கே ஏழை பணக்காரன் ஜாதி எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நீ உண்மையாக கடவுளை அடைவேன். இதெல்லாம் மனசில் ஏறிடுச்சுன்னு சொன்னால் நான் கடவுளை அடைய முடியாது, தகுதியே இல்லைன்னு சொல்லி. அதனால் அந்த மாதிரி போகக்கூடாது. ஐயா, இந்த யோக பாதையில் வரவங்க இந்த யோக பாதையை ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா கூடாது? தாம்பத்தியத்திலே நீ படுறியா படலையான்றது முக்கியமே கிடையாது. உன் வயசு தான் முக்கியங்க. இந்த பாடத்துக்கு ஊர் வேலைக்கு அதுதான் வயசு தான் முக்கியம். இப்போ 60 வயசில் வந்து இங்கே ஒரு உபதேசம் வாங்குறாரு,
அவர் நான் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியுமான்னு கேட்க முடியுமா? அவர் தான் தள்ளாடி போய்க்கிறாரு. பொதுவாக அதே நேரத்தில் ஒரு 30 வயசு பையன் வந்து உபதேசம் வாங்குறான். அவன் கேட்பான், அவனுக்கு கண்டிப்பாக தாம்பத்தியம் தேவை இல்லையா? அவன் தாம்பத்தியம் இல்லைன்னாலும் அந்த விந்து தானாகவே வெளியேறிடும் சூட்டில். அவன் கற்பனையிலேயே அது வெளியேறிடும். அப்போ அவனுக்கு தாம்பத்தியம் தான் அதுவே மேல் இல்லை? வயசுக்கு தேவை. இந்த ஒரு பழமொழி வந்து ஒன்று இருக்குது, சும்மா வந்த மாட்டை நல்லாவில் கட்டி ஓட்டேன்ட்டு. யாராவது இரவில் மாடு கொடுத்தாங்கன்னா அதை ராத்திரிக்கெல்லாம் ஓட்டுறது, நல்லா வெளிச்சத்துல எல்லாம் ஓட்டுறது. ஊரா மட்டும் மாடு தானே. நம்ம மாடாக இருந்தால் ஐயோ தீனி வைக்கணும் தண்ணி வைக்கணும்னு பார்ப்பான். அட்டம் விட்டு மாடு தானே. அது மாதிரி பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி தான் அப்படின்ட்டு தாம்பத்தியத்தை டெய்லி வச்சுக்கினீங்கன்னா துபாய் போயிடுவேன் சீக்கிரம். அதே நேரத்தில் ஆன்மீகமும் வராது. தாம்பத்தியம்ன்றது ஒரு மனுஷன் 15 நாளைக்கு ஒரு முறை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதனால தான் சொன்னான், வருடம் 2 முறைன்னா, மாதம் 2 முறைன்னா, வாரம் 2 முறைன்னா. என்னது இதெல்லாம்? வருஷத்துக்கு 2 வாட்டி ஒரு மனுஷன் பேதிக்கு சாப்பிடணும். அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா? அதே நேரத்தில் ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி தாம்பத்தியம் வச்சுக்கலாம், அப்போவும் ஆரோக்கியமாக இருக்கும். வாரம் 2 வாட்டி தலை முழுவணும் அவன், அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்பான். இதெல்லாம் எவன் சீராக செய்கிறானோ அவன் சீராக இருப்பான்டா, எல்லாம் செய்யாதவன் கண்டுபிடி போயிடுவான்டான்ட்டான். அதனால் மாதத்துக்கு 2 முறை வச்சுக்கலாம். சும்மா வந்து மாட்டை நிலவில் கட்டி ஓட்டேன் ஏன் பொண்டாட்டின்னு ஓட்டினீன்னா நீயும் போவேன், ஆன்மீகமும் போயிடும் சாமி. உனக்கு எது வேணுமோ நீ தேர்ந்தெடுத்துக்கும். அப்புறம் ஐயா இந்த ஐயா வந்து அப்பப்போ சொல்லுவீங்க, இந்த மாணவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, இந்த குண்டலி சக்தியானது மேல் நோக்கி உயர்ந்து மேலே போய் சிவமும் சக்தியும் புணரும் போது ஒரு மிகப்பெரிய ஆனந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற 2 சக்திகள் இணைகிற மாதிரி இந்த குண்டலி அம்மா எழும்புற இடத்துல இருந்து ஒரு இடத்துல பிரம்மா சரஸ்வதி இருக்காங்க, ஒரு இடத்துல விஷ்ணு லக்ஷ்மி இருக்காங்க, அடுத்தது சிவன் பார்வதி, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் 2 சக்திகள் இருக்கும்போது இங்கெல்லாம் அந்த சந்தோஷம் கிடைக்கும். சரஸ்வதின்றது யாரு? அது எப்படி சொல்றது தெரியலையா? பிரம்மா பொண்டாட்டி அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் சொல்றீங்க. அது சக்தி தான். சக்தி தான். லட்சுமின்றது யாரு? மகாவிஷ்ணு பொண்டாட்டி இல்ல? அது யாரு? சிவனுடைய சக்தி தான். இது தனித்தனியா இருக்கும்போது உனக்கு இப்போ உங்க அம்மா இருக்கிறாங்க, உங்க அம்மாவுக்கு எத்தனை பசங்க? 5 பேர். ஆனா அம்மா ஒன்று தானே, ஒரே அம்மா தான் 5 பேரையும் பெற்றுது. அதே மாதிரி இந்த ஒரு உடல்ல அந்தந்த இடத்துல அந்தந்த சக்திகள் இயங்குது. ஆனால் எல்லாமே சக்தி சம்மந்தப்பட்டது தான், எல்லாமே அம்பாள் தான். இது கிளம்பும் போது அத்தனையும் கூட கூட்டம் போடும், ஒன்றாயிடும் இல்லையா? விக்னேஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது என்ன? அது இப்போ எவனா மடையும் கூட கேட்க மாட்டான், ஆனால் பிள்ளையார் கேட்டிருக்கிறாரு இல்லை? எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா எனக்கு அம்மா மாதிரி அழகாக இருக்கணும் பொண்டாட்டி, இல்லைன்னா எனக்கு கல்யாணம் வேணான்னு கோச்சின்னு போய் கொளுத்தங்கரையில் உட்காந்துட்டாரோம். எவனை கேட்பானா? என் அம்மா மாதிரி ஓடணும், கல்யாண பொண்ணு மாதிரி ஓடணும் தானே கேட்பான். அழகாக இருக்கணும், சொத்து சோகத்தோடு இருக்கணும், நிறைய பணம் இருக்கணும்னு இப்போ கேட்டுங்கிறான். முன்னெல்லாம் நல்ல பொண்ணு இருந்தால் போதும்னா, இப்போ நிறைய பணம் இருந்தால் தான் கட்டிக்கிறேன்றான். ஆனால் எந்த பிள்ளையாவது எங்கள் அம்மா மாதிரி எனக்கு பொண்டாட்டி ஓடணும்னு சொல்லுவானா? ஆனால் இருந்தாலும் சொன்னானே எவ்வளோ பைத்தியக்காரன் பாரு. புரியலையா? அது என்ன அர்த்தம்? புரியல. அது ஒன்றும் அர்த்தம் கிடையாது. கீழே இருக்கும்போது அது பிள்ளையார், மேலே இருக்கும்போது அது சிவமா மாறி போகுது. அப்போ சிவமா மாறும்போது சக்தி தான் பொண்டாட்டி அங்கே. விநாயகர் சிவமா சிவம். அதனால தான் விக்னே ஈஸ்வரன்றத, அதுதான் ஈஸ்வரனா மாறுது. இங்கே விநாயகமாக இருக்குது, ஆரம்பமாகுது, அங்கே முடிவாகி போகுது அது. அதனால இந்த பிள்ளையார் தான் சிவம் அங்கே. அதனால் அந்த மாதிரி மனைவி வேணும்னு கேட்டுது அது. நம்ம இதெல்லாம் தெரியாமல் எதையோ பண்ணிங்கிறோம் இல்லை? போகும்போது விடு. சொல்லுப்பா சொல்லுப்பா. திருநெல்வேலி மாவட்டம் என் பேர் மாரிமுத்து. நான் இப்போ உபதேசம் ஒன்று பாடம் வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து தொடர்ச்சியாக பண்ணணுமா? எப்படி கட்டாயமாக தொடர்ச்சியாக பண்ணிட்டு தானே இருக்கணும் சாமி? எப்படி தொடர்ச்சியாக பண்ணலன்னா நீ ஏன் பாடம் வாங்க வந்த சாமி? இப்போ இந்த இடையில நேற்று வந்தேன்னா, நேற்று 2 நாள் பண்ண முடியல. நைட்டும் நேற்று வந்தது, வண்டியில் வந்தது பண்ண முடியாது. திருமூலர் சொல்கிறாரு, முதல் பாடத்தை வந்து நீ வேலை செய்கிறப்பாரு, அங்கே கூட செய்துக்கினே இருக்கலாமா. நடந்து போகிற பாரு, அப்படி கூட செய்துக்கினே போகலாமா. அதனால் நம்மளுடைய மனம் அதில் ஈடு கொடுக்காதால அதை விட்டுடுறோம். எப்பவுமே மனம் உயிரோடு உறவாடணும், அப்போ தான் உடல் மருதி வரும். ஆனால் உடலோ உயிரோட உறவாடலைன்னா உடல் நினைப்பு தான் இருக்கும், உயிர் நினைப்பு இருக்காது.
இது இங்கே வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே உட்காந்து பாடம் பண்ணணும். பாடம் பண்ணி 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 அது கூட பழகி அதை கூட உறவாட கற்றுக்கணும். அதனால் தொடர்ச்சியாக எப்போவுமே சொல்கிறேன், முதல் ஒரு பாடம் வாங்கினீங்களா 1 மணி நேரம் ஆகும், 2வது பாடம் வாங்கினா 2 மணி நேரம் ஆகும். அந்த 2 பாடமும் ரொம்ப லேட் ஆகும். அதை சீராக பண்ணிங்கன்னா தான் அடுத்த பாடங்களே வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாதுப்பா. அடுத்த பாடம் வாங்கணும்னு இந்த பாடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொன்னீங்க, அந்த நேரத்தில் தான் பண்ணணும் அப்படின்னீங்க. குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது, ஒரே நேரத்தில். ஒரே நேரம். இன்றைக்கி 6 மணிக்கு பண்ண போகிறோன்னா நாளைக்கு 6 மணிக்கே பண்ணணும். இன்றைக்கி 6 மணிக்கு பண்ணுறது, நாளைக்கு 3 மணிக்கு பண்ணுறது, நாளைக்கு 2 மணிக்கு பண்ணுறது, அது மாதிரி பண்ணக்கூடாது. எப்போ பண்ணினாலும் அந்த ஒரே டைம் உனக்கு எது சரியாக இருக்குமோ அந்த டைமை ஒதுக்கிக்கும். அந்த டைமில் மட்டும்தான் பாடம் பண்ணணும். கண்ட நேரத்தில் போய் உட்காந்து எனக்கு இப்போ தாங்க ரெஸ்ட்டு கிடச்சிதுன்னு போகக்கூடாது. போனீங்கன்னா அது ஒன்றும் வேலை செய்யாது. ஒரே டைம் எப்போ செய்தீங்கனாலும், ராத்திரி 12 மணிக்கு செய்ய போகிறேன்னா 12 மணி டெய்லி வச்சுக்கணும். காலையில் 5 மணிக்கு செய்ய போகிறேன்னா டெய்லி 5 மணிக்கு செய்யணும். ஒரு நாளைக்கு 5 மணிக்கு செய்யுது, ஒரு நாளைக்கு 9 மணிக்கு செய்யுது, ஒரு நாளைக்கு 11 மணிக்கு செய்யுது. அது மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு பலன் தராது. இப்போ நான் 2வது பாடம் இப்போ வாங்கிட்டோம்னா இப்போ அந்த டைம் தான் யூஸ் பண்ணுமா? இப்போ நான் 2 பாடமும் 2 ஹவர் ஆகும். ஏன்னா 2வது பாடம் 50 நிமிஷம் ஆகும். முதல் பாடம் 1 மணி நேரம், 2 மணி நேரம் 2 பாடத்துக்கு ஆகும். இந்த 2 பாடமும் 2 மணி நேரம் குறைஞ்சது 4 மாதம் செய்யணும். நீங்கள் செய்தீங்களா தான் அதனுடைய அனுபவம் கிடைக்கும். அப்புறம் தான் அடுத்த பாடத்துக்கே போகணும். சும்மா நான் அவுள் பொறி கட்டுற மாதிரி வந்து மாதம் உபதேசம் வாங்குறதால கடவுள் வந்து உபதேசம் கொடுத்தாலும் ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் எதுக்கு உபதேசம் வாங்கணும்? ஒன்றுமே தெரியாது, எதுக்கு வாங்கணும்? நம்ம ஒரு இருந்த பாதையிலேருந்து மாறுபட்டு போகிறோன்னா நம்ம அதனுடைய உண்மையை அறியணும். அறியறதுக்காக நம்ம குரு சொல்லி கொடுத்த மாதிரி செய்யணும். அதை செய்ய முடியாத ஏதோ உபதேசம் வாங்கிட்டோங்கன்றதுனால என்ன பயணம்? ஒரு பயணம் இல்லையப்பா. அதனால் நல்லா பண்ணு. அவங்க ஒரு 2 வருஷமாக யூடியூப் சேனலில் பார்க்குறேன். சரி, அதான் உபதேசம் வாங்கியிருக்கேன். சரி. இப்போ இந்த உபதேசத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு ஏதாச்சும் தொடர்ந்து செய்யணும், இதே நிற்கணும் அப்படின்னா வழி இருக்கு? மனசு தம்ப வழி. உன் மனம் இதை நம்ம தொடர்ந்து செய்யணும், இதை அடையணும் அப்படின்னு வைராக்கியமாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து செய்வேன். இல்லைன்னா தொடர்ந்து செய்ய மாட்டேன். இது மற்றவங்க சொல்லி செய்யறது இல்லை, நீ உன் மனசு முடிவு பண்ணுறது தான் அது செய்யறதும் செய்யறதும். சரி, இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம், இப்போ ஒரு வீடு மாறுறோம், இப்போ ஒரே இடத்துல செய்யணும்னு சொன்னீங்க. அது நீ சொந்த வீடாக இருந்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா 2 வருஷம் இருக்க போகிற. அந்த 2 வருஷம் செய்யும்போது ஒரே இடத்துல உட்காந்து செய். அடுத்த வருஷம் வேறு வீடு காலி பண்ணி போகும்போது அங்கே போய் வேறு வீட்டில் ஒரே இடத்துல செய். எங்கே செய்தாலும் அது ஒரே இடத்துல உட்காந்து செய்யும்போது அது பலன் தரும். சரி, அது மாதிரி காலையில் ஒரு நேரம் செய்கிறோம், இரவு இப்போ அது வேலை முடிச்சிட்டோம். அது உன்னுடைய தொழிலை பொறுத்து இருக்குதுப்பா. ஒவ்வொருத்தரும் வந்து காலையிலே தொழில் போடுவோம். இப்போ கம்ப்யூட்டர்லாம் நைட்டெல்லாம் வேலை செய்யணும், அப்போ அவங்க காலையில் தான் செய்ய முடியும். சில பேர் என்ன கம்பெனியில் வேலை செய்வாங்க, காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுவாங்க. 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் செய்யலாம். அந்த மாதிரி உங்கள் தொழிலை பொறுத்து ஆகக்கூடிய நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செய்யணும். அப்போ தான் அதனுடைய பலன் தெரியும். அது மூச்சு நிற்கும் உள்ள, இல்லைன்னா மூச்சு உள்ளே நிற்காது. மூச்சு உள்ளே நிற்கலைன்னா மனம் நிற்காது. நன்றி. விதி தலையெழுத்து அப்படின்னா என்ன சாமி? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சாமி. நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்களா, என்ன பண்ணுறீங்க? ஒரு வீடு வாங்குறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஏது வாங்காத துட்டு கொடுத்துட்டு இருக்கட்டுங்க என் வீடு ஆகிப்போச்சுன்னு ஒத்துப்பீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஒரு பத்திரம் எழுதுறீங்கல்ல, அதே மாதிரி போன பிறப்பில் நீங்கள் என்ன வாங்கினீங்கன்னு ஒரு பத்திரம் வச்சுக்கின்னு தான் பிறக்கிறீங்க. அந்த பத்திரத்துப்படி தான் இப்போ வாழறீங்க. முதல்ல பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்குங்க. நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம். ஒருத்தருக்கு கண்ணு தெரியல, ஒருத்தருக்கு காது கேட்கல, ஒருத்தருக்கு வாய் வரல, ஒருத்தருக்கு கால் வரல. இதெல்லாம் என்ன கடவுள் வழிபாடு? கடவுள் இவ்வளோ பேரையும் தண்டிக்கிறாரா? இவ்வளோ பேரை தண்டிக்கணும்னா கடவுள் எவ்வளோ பேர் இருக்கணும்? அவர்னா கம்பெனியாக வச்சுக்கிறாரு, ஆடிட்டிங் செக்ஷனாக வச்சுக்கிறாரு. அவர் எல்லாரையும் இப்போ செக் பண்ணி வரத்துக்கு இல்லை. கடவுளுக்கும் பிறப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ போன பிறவியில் என்னவாச்சுன்னா அட்டுழியம் பண்ணி அக்குறும்ப பண்ணி எத்தனை பேரை துன்புறுத்தினியோ இந்த பிறவியில் நீ அனுபவிக்கணும். இந்த பிறவியில் நீ அனுபவிச்சிட்டுன்னா அடுத்த பிறவி சுத்த பிறவியாக கிடைக்கும் உனக்கு. அடுத்த பிறவி சுத்த பிறவியாக கிடச்சி போச்சு, மற்றவெல்லாம் முட்டாள், நான் தான் அறிவாளி நான்டின்னா அதுக்கு அடுத்த பிறவி நீ முட்டாள் ஆக போகிற. உன்னை பார்த்து 4 பேர் கேலி பண்ண போகிறான் இல்லையா? அப்போது இந்த பிறவிக்கு யார் காரணம்?
இந்த தலையெழுத்துன்றது என்னன்னா, ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே 8 மாதம் வரைக்கும் தலை ஓப்பனாக இருக்குது. உச்சி என்ன ஓப்பன் ஆகுது? உச்சி ஓப்பனாக இருக்குது. இந்த உச்சி ஓப்பனாக இருக்கிறதால அந்த குழந்தை என்ன பண்ணுது, 2 கையும் காதாண்ட வச்சுக்கின்னு அம்மாவனுடைய வயிற்றில் தண்ணியில் ஆடிக்கினே இருக்குது. தண்ணி இல்லைன்னா குழந்தை வளராது. தண்ணி இல்லைன்னா வயிற்றில் குழந்தை உயிராக இருக்காது. அப்போ அந்த தண்ணி தான் அதுக்கு முக்கியம். அப்போ அந்த தண்ணியில் அந்த காதில் கையை வச்சுக்கினா, காதாண்ட கையை வச்சுக்கினா அப்படியே ஆடிக்கினுது. அதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா, ஒரு விதையை போய் மண்ணில் நட்டிங்கன்னா அது முளைச்சி வரும்போது ஓமுன்ற வடிவில் தான் வரும். அதே வடிவில் தான் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையும் ஓம் வடிவில் தான் இருக்கும். அது இந்து மதத்துக்கு ஓம் வடிவிலையோ, முஸ்லீம் மதத்துக்கு, கிறிஸ்துவ மதத்துக்கு சிலுவை வடிவில் எல்லாம் இருக்காது. இந்த சிலுவை கிழுவை இதெல்லாம் மனுஷன் உருவாக்கியது, இயற்கை ஓம் தான். அப்போது இந்த ஓம் வடிவில் இருக்கும்போது தாயினுடைய சுவாசம் இந்த தொப்புள் வழியாக குழந்தைக்கு போய் குழந்தை வளர்ச்சி ஏற்படுது. இந்த காட்டு பீன்னு சொல்லுவாங்க தெரியுமா, குழந்தை பிறக்கும்போது உடம்பெல்லாம் பீ பூசின்னுக்கும். அப்போ இந்த தாய் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அதுக்கும் போகிறதுனால தான் அது வளர்ந்தது. ஆனால் போன காற்று உச்சி வழியாக வெளியே போயிடும். வெளியே போனதால் அது அப்படியே ஆடி நிற்கும். பிறக்கிறதுக்கு முன்னே உச்சியை மூடிடும். உச்சியை மூடின உடனே இந்த தொப்புள் வழியாக போன காற்று வெளியே போகாதனால இடிக்க ஆரம்பிச்சிடும். இடித்து 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 தலையும் கையும் முதல்ல வரும் வெளியே. தாய் சொல்லுவாங்க, குழந்தை பெற்றுட்டாங்கண்ணா. எந்த தாயாலையும் குழந்தை பெற்றுக்கவே முடியாது, குழந்தையாக தான் பிறக்கும். எந்த தாயாலையும் குழந்தை பெற்றுக்கவே முடியாது. அவங்க பெற்றுக்கிறதா இருந்தால் எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ எடுத்து வச்சுப்பாங்க, கங்கார் மாதிரி. குழந்தையாக பிறந்தாதான் அவங்க பெற்றாங்கன்னு அர்த்தம் இல்லையா? கோழி குஞ்சு பொறிச்சிடுச்சுங்கன்னுவாங்க. எந்த கோழியும் குஞ்சு பொறிக்காது. கோழி சூட்டை தான் கொடுக்கும், குஞ்சு தான் உருவாகி குத்திக்கின்னு வெளியே வரும் ஓட்டை. நாட்டு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்பா பார்த்துக்கிறீங்களா? ஆனால் பேருக்கு என்ன சொல்லுவாங்க, கோழி குஞ்சு பொறிச்சிடுச்சு. அதே மாதிரி தாய் குழந்தை பெற்றுட்டா. எந்த தாயும் குழந்தை பெற்றுக்க முடியாது, குழந்தை தான் பிறக்கும். அது பிறந்த பிறகு தான் அவள் தாயாவா. அது எப்படி பிறக்குன்னா அந்த உச்சி. அதனால தான் பிறந்த பிறகு எல்லா இடமும் கெட்டியாக இருக்கும், அந்த உச்சி மட்டும் கொலன்னு இருக்கும். பிறக்கிறதுக்கு முன்னே மூடிடுறது அது. அப்போ இதை மூடுறதுக்கு முன்னாடி உன் தலையெழுத்து அதில் வச்சுருவாங்க. அதான் தலையெழுத்துன்றது. புரிஞ்சுதா? அதுக்கு எப்படி எழுதி வச்சுங்கிறியோ அதுபடி தான் உன் வாழ்க்கை. இதை யாராலையும் மாற்றிட முடியாது. கடவுளே நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஏன்னா நீ எதுக்கு இந்த அவர் மாற்ற மாட்டார், அவர் எந்த நீ மாற்ற முடியாது. விதி சரியில்லைன்னா மதி வேலை செய்யுமா? யாராவது ஒருத்தனை இந்த உலகத்தில் சொல்லுங்க விதியை மதியால் வெண்ணவன. அப்படி இருக்கும்போது விதி மதின்னு 2 தேவையே இல்லை, விதியோட நிறுத்திட்டு இருக்கலாம். இல்லை மதின்னு ஒரு வார்த்தை வர வேண்டியதே இல்லையே. அதான் இந்த விதின்னா என்ன மதின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாமக்கல்லேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி அவர் கேட்குறாரு, சாமி எல்லா ஞானியும் யமதூதரங்க வருவாங்க பிடிச்சின்னு போவாங்கன்னு சொல்கிறாரு, எல்லா ஞானியும் பாடிக்கிறாங்களே, இது உண்மையான்னு கேட்டார். இப்போ நான் சொன்ன உண்மை தான்பா அது. ஆனால் யமதூதர் நீ சாகும்போது வர்றதில்லை, பிறக்கும்போதே உன் உடல்லையே வந்துட்டாங்க அப்படின்னா. இந்த பிறக்கும்போது வந்த யமதூதரனுக்கு பேர் நோயான்னு பேர். என்ன பேர்? நோயான். அவனுக்கு பேர் விதின்னு பேர். யாருக்கு பேர்? அந்த யமதூதனுக்கு பேர் விதின்னு பேர். ஆனால் உனக்கு பேர் மதின்னு பேர். இப்போ ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, உடம்பு சரியில்லை. உடனே தாய் தகப்பன் என்ன பண்ணுறான், ஒரு டாக்டர்கிட்ட எடுத்து போய் ஊசி போட்டு மாத்திரை போடுறான். இதுக்கு பேர் மதி. அந்த நோய் வந்தது விதி. சரி, உனக்கே ஒரு நோய் வந்துடுச்சு, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் எட்டுன்னு போகிற, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற, ஆனால் நீ பொழைக்கலை, போயிடுற. அப்போது உன் மதி வேலை செய்யலை, அங்கே விதி முடிச்சிட்டான் கதையை. பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொருத்தனையும் அந்த விதி முடிக்க முயற்சி பண்ணிக்கினே இருக்குது. உன் மதியை கொண்டு தப்பிச்சுக்கின்னு வந்துக்கினே இருக்கிற. ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது விதி. அப்போ இந்த விதின்னா என்ன, மதினா என்னன்னா, வீணா காற்று, தீனா நெருப்பு, இது ரெண்டும் சேர்ந்து தான் விதியாக இருக்குது. அப்போது இந்த பக்கம் பீச்சகை பக்கம் போடுறது மதி. மதின்னா என்ன அர்த்தம்? சந்திரன் அர்த்தம்.
அப்போ அறிவுன்னா சந்திரன், மதின்னா சந்திரன், இந்துன்னா சந்திரன். அப்போ விதின்னா சூரியன், கதிரவன்னா சூரியன், தினகரன்னா சூரியன். இந்த சூரியன் கடைசியாக விதியை முடிச்சிடுது, சந்திரனை தனக்குள்ளே அடைக்குது. அடைக்கும்போது உன் கதை முடிஞ்சுது. அப்போ இது ரெண்டுமே தேவை. மதி இல்லைன்னா விதி இருந்ததுன்னா நீ பிறந்த உடனே செத்து போடுவ, உலகம்னு ஒன்று தெரியாது உனக்கு. அதே நேரத்தில் விதி மட்டுமே இருந்ததுன்னா உலகம் தெரியாது. மதி மட்டுமே இருந்தால் சாகவே மாட்டேன், எல்லாரையும் சாவடிச்சிடுவேன். அதனால் விதியும் மதியும் சேர்ந்தது தான் உலகம். இரவும் பகலும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இரவும் இன்பம் துன்பம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இல்லை ஒருத்தர் இன்பமாகவே வாழ்ந்தாலும் அவனுக்கு இன்பம் தெரியாது, வெறும் துன்பத்திலே வாழ்ந்தாலும் இன்பம் தெரியாது, வெறும் இன்பத்திலே வாழ்ந்தாலும் துன்பம் தெரியாது. நிழல்லே வாழ்கிறவனுக்கு வெயிலினுடைய அருமை தெரியாது, வெயிலே வாழ்கிறவனுக்கு நிழலினுடைய அருமை தெரியாது. அது மாதிரி ரெண்டும் மாறி மாறி இருக்கிறது தான் வாழ்க்கை. இப்போ ஒரு மழையே கொட்டிச்சுன்னா இப்போ வெயில் காயுது, நம்மளால் தாங்கவே முடியல. ஒரே மழையை கொட்டினா இருப்போமா? போயிடுவோம். அதே நேரத்தில் ஒரு வெயிலாக காஞ்சிருந்தா மழையை கொட்டாது இருப்போமா? அப்பவும் போயிடுவோம். அப்போது வாழ்க்கைக்கு ரெண்டுமே தேவை. ஒரு ஞானியோட துணையோட இருக்கும்போது அந்த விதியை ஜெயிக்கிற பவர் உண்டா இல்லையா? இல்லை, எவனுக்கும் கிடையாது. சும்மா ஒன்றா ஏமாற்றலாம். இந்த பிறவியில் விதியை ஜெயிக்க முடியாது. நீ தான் உன் விதியை தீர்த்துக்கணும், இன்னொரு ஞானியால் தீர்க்க முடியாது. தீர்த்துருந்தால் இத்தனை ஞானிங்க வந்தாங்க உலகத்தினுடைய விதியை தீர்த்துட்டு போட்டிருப்பாங்க. அவன் விதியே சரியில்லை தானே ஆண்டவனை தேடினுக்கிறான். அப்புறம் உன் விதியை எங்கே அவன் தீர்ப்பான்? அவன் பசி எத்தா வயிறு சாப்பிட்டா ஏன்னுக்கிறான், வராது. நான் சாப்பிட்டா உனக்கு வராது. உன் விதியை நீ தான் கழிச்சிக்கணும். உன் துன்பத்தை நீ தான் தீர்த்து நான் தீர்க்க முடியாது. நான் ஞானி கோணிலாம் இதெல்லாம் சும்மா ஏமாற்றினுக்கிற வேலை, எவனாலையும் தீர்க்க முடியாது. தீர்த்தான்னா எவனும் துன்பம். அந்த வாஸ்து சாஸ்திரப்படி சில இப்போ கட்டுமானங்கள்லாம் செய்கிறாங்களே ஐயா, சரி, அது உண்மையா ஐயா? அது பொய். அது பஞ்சபூதங்கள் அடிப்படையாக தான் அது உருவாக்கியிருக்காங்கன்னு பஞ்சபூதம் என்ன எது? அது நீர், நிலம், காற்று. சரி, அது எல்லா திசையிலுங்குது, அது இல்லாத திசையே இல்லை. அப்புறம் வாஸ்து அது எந்த திசை? அது அக்னி மூலையில் சமையல் கூட வைக்கணுன்றாங்க, அந்த மாதிரி. இதெல்லாம் அக்னி மூலையில் வச்சு ஒரு 10,000 கோடிக்கு அதிபதியாக இருக்கிறோம், கட்சியில் பிச்சை எடுத்துனுக்கிறான். ஒன்றுமே இல்லாதவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான். அப்போது இது வாஸ்துவும் கிடையாது, இங்கே அக்னி மூலையும் கிடையாது. அவன் மூளை என்ன பண்ணுதோ அதான். தர்மபுரியிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவங்க சித்தர் சபா வச்சுக்கிறாங்க. அந்த சித்தர் சபாவில் அவர் குருவாக இருக்கிறார். அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னை கேட்பார், சாமி எதனா சந்தேகம் வந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு. சரி, நானும் சொல்லிக்கின்னு இருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு நாள் ஃபோன் பண்ணி 7 தறி போட்டிருக்கிற சாமி, இப்போ சரியாக ஓட மாட்டேங்குது, கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சு, நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். நான் சொன்னேன், போடும்போது என்ன கேட்டியா பண்ணேன்? 7 தறி போட போகிறேன்னு கேட்டியா என்ன? அப்போ நான் சொல்லியிருப்பேன் 7 தறி போடாது 5 தறி போடுன்னு இருப்பேன். இல்லை, உன் ஆசைக்கு 7 தறி போட்டுக்கினேன். இல்லை, கடவுள்கிட்ட போய் கற்பூரம் கொளுத்திட்டு சாமி நான் 7 தறி போட போகிறேன், நீ பார்த்துக்கோன்னு சொன்னியா? உன் திமுறில் நீ பண வெறி பிடிச்சி போய் நீ போட்டு இப்போ நொந்து நூலாகும் போது என்ன வந்து கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது? இதுக்கு எது அடிப்படை? ஆசை அடிப்படை. 10 ரூபாய் சம்பாரிச்சிட்டா போதும்பா, இன்றைக்கி 10 ரூபா சம்பாரிச்ச சாப்பிட்றேன், நிம்மதியாக தூங்குறேன்பா நான் தூங்கலாம். நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாரிச்சா போதும்பா, இன்றைக்கி 1000 ரூபாய் சம்பாரிச்சம்பா, 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டு தூங்குறேன்பா அப்படின்னு இருந்தால் உன் மனசுக்குள்ளே நிம்மதி இருக்கும். 10 ரூபாய் சம்பாரிச்சம்பா, பத்தாதுப்பா, இன்றைக்கே நான் 10,000 சம்பாரிச்சிருந்தா நல்லா இருக்கும்பா நினச்சிட்டினாவே உன் நிம்மதி இழந்துட்டு நீன்னு அர்த்தம். உன் நிம்மதியை நீ இழந்துடுவேன். இந்த ஊரையே எழுதுனா கூட உனக்கு பத்தாது. அப்போவும் அடுத்த ஊர் மேலே தான் ஆசைப்படுவேன். ஏன்? ஆசைக்கு ஒரு எல்லை கிடையாது. அதுக்கு தான் கண்ணதாசன் ஒரு பாட்டு தான், கையளவு உள்ளே வச்சு கடலளவு ஆசை வச்சுட்டே பாடினான் இல்லையா? பட்டினத்தார் சொல்கிறாரு திருவத்தூரில், ஐயா எல்லாருக்கும் அடிபாகத்தில் இருக்கிற கரும்பு இனிக்கும், பட்டினத்தாருக்கு மேல் பாகத்தில் இருக்கிற கரும்பு இனிக்கணும், இதுதான் ஞானம். அதனால் கடவுள் சொல்கிறாரு, திருவடை மருதூரில் சொல்கிறாரு, பத்ரகிரி அவருடைய சீடர் மோட்சம் அடைஞ்சிட்டார்.
இவர் கேட்குறாரு 4 வார்த்தை இங்கிலீஷில் கௌரவம் படம் பார்த்தீங்களா? அதில் சொல்லுவான் சிவாஜி கணேசனுக்கு ஜட்ஜி போஸ்ட் கிடைக்கல, 4 வார்த்தை இங்கிலீஷில் சேர்த்து பேச தெரியாது, அவனுக்கெல்லாம் ஜட்ஜி கிடைக்குது, நான் இவ்வளோ சீனியர் எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவான். அதே மாதிரி திருவிடை மருதூரில் உஜினி நாட்டிலேருந்து வந்த பத்ரகிரி வந்து மோட்சம் அடைஞ்சிடுறாரு, பட்டினத்தாருடைய சீடர். அப்போ குருவுக்கு வருத்தம், சீடனே மோட்சம் அடைஞ்சிட்டான், நான் மோட்சம் அடையல, நான் என்னையா தவறு செய்தேன், எனக்கு என்னையா இந்த மாதிரி தண்டனை அப்படின்னும் போது அப்போ சொல்கிறாரு, கரும்பனுடைய முனை உனக்கு எங்கே தித்திக்குதோ அங்கே மோட்சம். கடவுள் பாரு எவ்வளோ பெரிய அறிவாளி பாரு. அவன் இந்த ஊருக்கு போட அவனுக்கு கரும்பு தித்திக்கும் அங்கே மோட்சண்டான்னு சொல்லியிருந்தா நேராக அவர் அங்கே போயிட்டுருப்பார். பட்டினத்தார் யாருன்னு நம்ம பேச மாட்டோம் இப்போ. ஆனால் அவன் உலகம் ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக கடவுள் சொல்கிறான், நீ ஊர் ஊராக சுற்றணும், அது எங்கே தித்திக்குதோ அங்கடா மோட்சணும்னு அவன் எல்லா ஊரும் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் காலாஸ்திரி போய் பொன்னேரி வழியாக கும்மிடிப்பண்டி பொன்னேரி வழியாக வரும்போது அந்த கரும்பு தித்திக்குது. அப்போ பாடுறான், கண்டம் கரியதாம் கரும்பு கண்மூன்றுடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்னா. இது யாருக்கு தித்திக்கும்? எல்லாருக்கும் தித்திக்கும் சொல்லலைங்க. அவன் பாரு எவ்வளோ பெரிய அறிவாளி பாரு, அவன் ஞானி பாரு. போகிறவனுக்கெல்லாம் தித்திக்கண்டான்னு சொல்லலை, தொண்டருக்கு தித்திக்கும் கரும்புடான்றான், கடல் அருகே நிற்கும் கரும்புன்றான். அப்போது எவன் ஒருத்தன் தெய்வத்தை உண்மையாக வழிபட்டானோ அவனுக்கு தித்திக்கான், போலி வேஷம் போட்டுக்கின்னு போய் கும்பிட்றவனுக்கு தித்திக்காதுறான்ட்டாங்க. இதே திருவத்தூரில் அந்த தெரு வழியாக போகிறான் கோவிலுக்கு எல்லாரும், ஒருத்தன் அமனை கட்டியாக திண்ணை மேலே உட்காந்துன்னுக்குறான். திண்ணை மேலே அமனை கட்டியாக உட்காந்துங்கிறவன் கோயிலுக்கு போகிறவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறான், மனுஷன்தான் போகிறான், நமக்கு மனுஷன். ஆனால் அவனுக்கு எப்படி தெரியுது, கழுதை போகுது, நாய் போகுது, குதிரை போகுது அப்படின்னு உட்காந்துன்னுக்குறான். ஒரு நாள் வள்ளலார் போகிறார், அப்படி உடனே இவன் அம்மனை கட்டி அந்த ஐயோ மனுஷன் வரான் மனுஷன் வரான் மனுஷன் வரான் துணி எடுத்து கட்டிக்கிறான். அப்போ யார் மனுஷன்? மனசு நாய் மாதிரியும் பேய் மாதிரியும் ஆகிப்போச்சு. இவெல்லாம் மனுஷன் இல்லைடா, மனசை எவன் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறானோ அவன் தான்டா மனுஷன். அது வள்ளலார் சுத்தமாகிறாரு, அவன் தான்டா மனுஷன்னா. இப்படி கடவுள் வழிபாடு பண்ணுறவங்களாம் பக்தன் நினச்சிடாதீங்க. காரணம் இல்லாத கடவுள் வழிபாடு இல்லை. கடவுளாண்ட போனால் நீ சும்மா நிற்கணும், அதான் கடவுள் வழிபாடு. எதையும் பேசக்கூடாது, எதையும் கேட்கக்கூடாது. ஏன்? படைச்சவன் அவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணுன்ட்டு. நீ போய் அவனாண்ட என் பொண்ணு கல்யாணம் ஆகணுங்க, என் வீடு பாதியில் நிற்கிதுங்க, அதை கட்டணுங்க, நான் 10 ஏக்கர் வாங்கினேங்க, நீனா அவர் என்ன பிஸ்னஸ் புரோக்கரா அவர்? சொல்லுங்கள். அமைதியாக நிற்கணும் கடவுளாண்ட. உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும், அவன் கொடுப்பான். நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துன்னுக்கிறதுக்கு ஒன்றும் எடுபடி இல்லை. இதையெல்லாம் புரிஞ்சாதான் கடவுள் வழிபாடு. இதெல்லாம் புரியலாம் கடவுள் வழிபாடே கிடையாது, அவன் போலி பக்தி பண்ணுறான்னு அர்த்தம். நான் உங்களுக்கு பல முறை சொல்லிக்கிறேன், ஒரு பட்டு புடவை கட்டிக்கிறான் பொண்டாட்டி, புருஷங்காரன் நல்லா அவ்வளோ அகலம் சரிக்கு போட்டு தான் கட்டணும், வெள்ளி தட்டில் தான் தேங்காய் பூவுக்கு பழம் கற்பூரம் எடுத்துக்கணும், அது கூட தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். எங்கே பாப்பாரு? கோயிலுக்கு போகிறேங்க, கோயிலுக்கு போகிறேங்கன்றான். சரி கோயிலுக்கு நீ போனடா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி தேங்காய் பூ கற்பூரம்லாம் எடுத்துக்கின்னு போகிற, சாமி கும்பிட்டியாடா? கும்பிடலப்பா. ஏன்டா கும்பிடல? கும்பிட தெரியலப்பா எனக்கு. நான் எத்தும்போது ஐயர்கிட்ட கூத்துட்டு அவன் கும்பிட்டுன்னு கிடக்கிறான், இவன் நின்று கிடக்கிறான் கம்முன்னு கோயிலில். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா சாமி? இதை தான் எல்லாரும் செய்துன்னுக்கிறீங்க. 500 ரூபாய் செலவு பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கணும், ஊரெல்லாம் நான் கோயிலுக்கு போகிறேன் சாமி கொண்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு வாங்கின்னு போந்த எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து இவன் பரதாமல் நின்று கிடக்கிறான் கம்முன்னு கையை கட்டினா, அவன் பாட்டுக்கு மந்திரம் சொல்லி அவங்க கும்பிட்டு கிடக்கிறான் இவன் துட்டில். யோசிக்க மாட்டானா? யோசிக்க மாட்டியாடா? ஏன்டா மனுஷன் தானேடா, 6 அறிவுன்றியடா, தெரியாதா? சரி யாருன்னா கும்பிட்டுட்டு ஓஞ்சி போட்டோம். தேங்காய் உடைச்சான். யாருக்கு வாங்கிட்டு போன தேங்காய்? உனக்கு வாங்கிட்டு போனியா சாமிக்கு வாங்கிட்டு போனியா? சாமிக்கு வாங்கிட்டு போன தேங்காவை உடைச்சி சாமி பக்கம் தானே வைக்கணும். அது என்ன ஊம் பக்கம் வச்சுக்கினேன்? வீட்டில் சாமி கும்பிட்டாலும் தேங்காய் ஊம் பக்கம் வச்சுக்கிற, கோயிலில் சாமி கும்பிட்டாலும் தேங்காய் ஊம் பக்கம் வச்சுக்கிற, அப்புறம் சாமிக்கு எங்கடா வச்ச? ஒரு ஓட்டை காட்டுற சாமிக்கு
தேங்காய் மூட்டை நீ பார்த்துன்னுக்கிற. இதான் சாமி வழிபாடா? இது தெய்வ வழிபாடா? எந்த அர்ச்சகனையாவது கேளு, இது ஏன்டா தேங்காய் உடைக்கிறோம், வெத்தலை பாக்கு வைக்கிறோம், கொஞ்சம் புயலை வச்சா சாமி வெத்தலை பாக்கு போட்டு புயலை போட்டுனா நல்லா அடக்கமாக அடக்கி வச்சுருக்குமே. ஏன் வெத்தலை பாக்கு வச்சோன்னு தெரியுமா உனக்கு? நீ கேட்டியா அவனாண்ட அர்ச்சனை பண்ணுறவனாண்ட? இல்லை அர்ச்சனை பண்ணுறவனாவது உனக்கு சொன்னா நான் ஏன்டா பூ வெத்தலை பாக்கு வைக்கிறேன்ட்டு? ஆ சரி, துட்டு நான் வைக்க மாட்டேன். அப்போ நான் பிடிக்கலையா? அப்போ சாமியே பிடிக்கலையா உனக்கு? இது அறிவில்லாத தனமாக அப்பாவி தனமாக கும்பிட்டுன்னுக்குறான். ஏன் எதுக்கு ஒரு காரியம் செய்கிறேன், இது இதுக்காக செய்கிறேங்க, அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரியறதில்ல. வெத்தலை பாக்கு பழம் பூவு கற்பூரம் 5 பொருளை வைக்கிறான். என்னென்ன பொருள் அது? வெத்தலை காற்று, பாக்கு நீர், கற்பூரம் நெருப்பு, பூ ஆகாயம், பழம் மண். அப்போ எதை வச்சுன்னு கும்பிட்ட நீ? 5 பஞ்சபூதத்தை வச்சு கும்பிட்டுன்னுக்குறடா. இது ஏன்டா தெரியல? உனக்கும் தெரியல, கோயிலில் இருக்கிற உனக்கும் தெரியலையே. அப்புறம் நீ என்னடா சாமி கும்பிட்றதுக்கு அர்த்தம் சொல்லு? சரி, தேங்காய் உடைக்கிற உன் பக்கம் வச்சுக்கிற, சாமி பக்கம் மாட்டேன். ஏன் சாமி பக்கம் வைக்க மாட்டேற? பெரியவங்க செய்தாங்கடா, நான் செய்துங்கன்றான் அவன். தேங்காய் உடைக்கிறது ஒரு பூசணிக்காய் உடைச்சா என்ன? தேங்காய்க்கு மட்டும்தான் 3 கண்ணு உண்டு. வேறு எந்த காயும் உலகத்தில் 3 கண்ணு கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் 3 கண்ணு உண்டு. வேறு எந்த ஜீவராசிக்கும் 3 கண்ணு கிடையாது. இதெல்லாம் ஏதோ முட்டாள்தனமாக பெரியவங்க வைக்கல, அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான். இவன் அறிவு இல்லாதவன் தெரிஞ்சுக்கவே இல்லை, அறிவு இல்லாதவன் சொல்லவே இல்லை. இல்லையா? அப்போது தேங்காய் ஏன் வச்சு உடைக்கிறேன்னா, மும்மலம் 3 விதமான பாவங்கள் மனுஷனை சார்ந்து. தாயால் ஒரு பாவம் வருது, தகப்பனால் ஒரு பாவம் வருது, நான் செய்த பாவம் ஒன்று. 3 விதமான பாவம். இந்த 3 விதமான பாவத்தை நீக்கினா தான் உள்ளே இருக்கிற தண்ணி கிடைக்கும், அமுது கிடைக்கும். அமுதம் ஸ்டோர் எங்கன்னா அமுதம் விற்று பார்த்துக்கிறீங்களா? பேர் மட்டும் போட்டுங்குது. சாராய கடைன்னு போட்டால் சாராயம் கொடுக்குறான், பிராந்தி கடைன்னு போட்டால் பிராந்தி கொடுக்குறான், அமுதம் ஸ்டோர்னு போட்டால் அமுதம் கொடுக்கணும் இல்லை? இல்லையே, விற்கலையே. அப்போது அமுதம் எங்கே இருக்குதுன்னா மனுஷ உடலில் மட்டும்தான் அமுதம் இருக்குது. இதான் திருப்பாக்கடலை கடைஞ்சி காட்டினான் அடையாளம். திருப்பாக்கடலுன்னா வயிறு, வாசிக்கின்ற பாம்புன்னா மூச்சு, மேருமலை மத்துன்னா தலை. ஏதாவது முட்டாள்தனமாக வச்சுக்கிறான், அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான். ஏவன் தெரிஞ்சுக்கிறான் சொல்லு? அப்போது இந்த மும்மலத்தை நீக்கணும், மேல் மட்டையை நீக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற ஓட்டை நீக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற காயை நீக்கினா இந்த 3 பாவத்தை நீக்கினா உனக்கு அமுதம் கிடைக்கும், நீ கடவுள் ஆகிடுவிடான்னா. அதனால தான் தேங்காய் உடச்சி உன் பக்கம் வச்சான். நீ வெள்ளையாகணும் உன் மனசு அப்படின்னு தேங்காய் உனக்கு வச்சுக்கணும். வீட்டில் கும்பிட்டாலும் உன்னை வச்சு கும்பிட சொன்னான், இது வச்சாலும் வீட்டில் கோயிலில் வச்சாலும் உன்னை வச்சு. இதெல்லாம் தெரியாத கடவுள் வழிபாடு. என்ன கடவுள் வழிபாடு? எது கடவுள் வழிபாடு? வேஷம் கட்டிக்க நான் கடவுள் வழிபாடு வருமா? அதுக்கு தான் சொன்னான் பாம்பாட்டி, உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுண்டான்னா. சரி, இந்த ஜோதி எப்பப்பெல்லாம் தோன்றுமானா மனுஷனுக்கு மானம் என்ன எப்போ போதோ அப்போ ஜோதி வரும்பான்னா. மானாபிமானம் விடிக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்கையிலேன்னா. சரி, வேற எப்பப்பா? நான் ஊன் உடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுண்டான்னா. ஊறுப்பட்ட ஆசையை வச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரன்னு கொஞ்சம் ஏமாந்து வாய் தோந்து தூங்கினா அவன் வாயில் மண்ணாளி போட்டு பக்கத்து வீட்டுக்கார நிலத்தெல்லாம் வலிச்சிக்கின்னு நமக்கு கடவுள் வருமா சொல்லு? வருமா? எப்படி வரும்? அகத்தூய்மை இல்லாத ஆண்டவன் எங்கடா வந்து உட்காருவான் அவங்ககிட்ட? எங்கே பார்க்குறாரு கடவுள்? என்னங்க நீங்கள் அது தெரியாதாங்க உங்களுக்கு? தூணுலிங்கிறாரு துரும்புலிங்கிறாருங்க. ஏண்டா மூட நாடா நீ? உணர்வற்ற தூணில் இருப்பார், உயிரற்ற துரும்பில் இருப்பார். உயிராக இருக்கிற உன்னில் இருக்க மாட்டாராடா கடவுள்? ஏன் யோசிக்க மாட்டிங்களா? ஆவுனா தூணில் இருப்பா துரும்பில் இருப்பா. உங்ககிட்ட தாண்டா இருக்கிறான் கடவுள்.
வெளியே எதுரா கடவுள்? நீ தாண்டா கடவுள். உனக்குள்ள கடவுள் இருக்கிறான், தேடி புடி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார். 3 பதுமைகள் செய்வான் ஒருத்தன். பதுமைன்னா என்னது? பொம்மை. 3 விதமான பதுமைகள். ஒன்று வந்து உப்பில் செய்கிறான், ஒன்று வந்து துணியில் செய்கிறான், ஒன்று வந்து கல்லில் செய்கிறான். இந்த 3 கடலில் இறக்குறான். உப்பு கடலோட கரைஞ்சி போகுது. துணியில் செய்தது கடல் தண்ணி இழுத்து வச்சுக்குது, கல் இழுக்க கூட இல்லை. அப்போது கடவுளுன்ற கடலில் நீ கரைஞ்சி போயிடணும். அப்போ நீ உப்பாக மாறி போகணும். அப்போ தான் முக்தி மோட்சம்ன்ற பேச்சுக்கே இடம். வாயில் பேசுறதில்லை முக்தி மோட்சம், மனசை அழிச்சாதான் முக்தி மோட்சம். அது அழியாதவனுக்கு அதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்த மாதிரி கல்லாக இருக்கிற மனம் எத்தனை இருக்குது? அதனால்தான் சொல்கிறாரு, இதை எப்படிப்பா ஞானத்தை யாருப்பா அடைவான்றார். அப்பா ஒரு பிறப்பில் அவன் என்ன பண்ணுறான், கோயில் குளம் எது சரி எது தப்புன்னே தெரியாத கும்பிட்டு செத்து போயிடுவான். அவன் மறுபடியும் பிறப்பான். அவன் மறுபடியும் பிறந்தான்னா அந்த சாமிக்கு என்னென்ன பேருக்குது ஏதுக்குன்னு பாட்டு கீட்டு பாடி தெய்வ தொண்டே செய்வான். அப்பவும் செத்துடுவான். இப்படி செய்து அவன் ஒன்றில் செத்து இன்னொன்றில் வந்து இதை செய்து இதுலேயும் செத்தான்னா 3ஆவதுல அவன் நல்ல யோகி ஆகிடுவான். இதுலேயும் செத்துருவான். யார் சாதாரணமாக சாவறதில்லை, யோகத்தில் சாவணும். அப்படி செத்தான்னா மறுபடியும் பிறப்பு. அவன் ஞானி என்று தப்புவே தப்பாதுடா அவன் பிறப்புன்ட்டான் இல்லையா? அந்த மாதிரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தைரியம் இருக்கணும். கடவுள் வழிபாட்டில் போகணும். சுகவாசிக்கு கடவுள் வழிபாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. பட்டினத்தார் அரசனுக்கு ஈக்குவலாக பணக்காராக இருக்கிறாரு. அது வரைக்கும் கடவுள் அவருக்கு தெரியாது. ஏதோ கோயிலுக்கு போவார், சாமி கும்பிடுவார், வியாபாரத்துக்கு போயிடுவார். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கோமணம் கட்டிக்கினுக்கு ரோட்டுக்கு வந்த பிறகு கடவுளே அவரு கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? பற்று இருக்கிற போது வரைக்கும் பரமனுக்கு வேலை இல்லை உங்கள்கிட்ட. பற்று எப்போ அருந்து போதோ பரமன் உங்கள்கிட்ட வந்து நீயே பரமன் ஆயிடுற, நீயே கடவுள் ஆயிடுற. இதுதான் அதனுடைய பொருள். இதெல்லாம் தெரியாமல் கடவுள் வழிபாடு ஆசையில் அலைஞ்சிக்கின்னு அங்காடி நாய் மாதிரி இங்கே நகுது அங்கே நகுது. எங்கே போனாலும் ஒன்றுமே இல்லைடா, உனக்குள்ளே தாண்டா எல்லாமே இருக்குது. அதனால தான் அகஸ்தியர் சொன்னார், இதெல்லாம் சுற்றி திரிஞ்சு தேடுறது இல்லைப்பா, சுழியில் நின்னா தான்ப்பா மோட்சம் முக்திலாம். அது நிற்க முடிஞ்சுன்னா உலக வாழ்க்கை எழுந்துருப்பா அப்படின்ட்டான். இவ்வளோ சிக்கலுக்கு சாமி சொல்கிறான். என்னப்பா பொண்டாட்டி புள்ளைக்குட்டி இதெல்லாம் எனக்கு முக்கியமாச்சப்பா, நான் எல்லாம் காப்பாற்றி தானே. ஆமாம் நீ நாளைக்கு செத்து போட்டினா காப்பாற்றினுப்பியா? பொண்டாட்டி புள்ளைக்குட்டி தானே உன் ஞாபகத்தில் நிற்கிறா, கடவுள் நிற்கலையாடா உங்கள்கிட்ட. அப்புறம் நாளைக்கு செத்தான்னா நீ 6 மாதம் போட்டு செத்தான்னாடா, எல்லாம் ஒன்று தானே. அதனால் சொல்கிறான், வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ, கிளைப்பட்டு எழு சூறாரும் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே, மகா மாயை கலைந்திட வல்லபரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனே, அகமாயை என்று அயரும் சாகா மாயல் நின்று தூங்கிட்டு வரேன் சுகமாக தூங்கிட்டு வரேன்றியடா, தூக்கம் வந்து சாவுனுடைய ஒதுக்கியாச்சடா, புரிஞ்சிக்கவே இல்லையடா நீன்றான். அதனால தான் ஞானிகள் எல்லாம் பகலில் தூங்கினான், ராத்திரிலாம் மூச்சுருந்தான். அஞ்ஞானியெல்லாம் ராத்திரிலாம் தூங்குவான், பகலெல்லாம் மூச்சுன்னு உழைக்கிச்சே ஜென்மத்திட்டான்.